எல்ரோயி எல்ரோயி என்னையும் கண்டீரையா, என்னையும் கண்டீரையா. எப்படி நான் நன்றி சொல்வேன், என்னையும் கண்டீரையா, எப்படி நான் நன்றி சொல்வேன். அப்பா நன்றி, அன்பே நன்றி, அப்பா நன்றி, நன்றி நன்றி சொல்லுவேன், தினமும் சொல்லுவேன். நன்றி இயேசு ராஜா, நன்றி சொல்லுவேன், தினமும் சொல்லுவேன். நன்றி இயேசு ராஜா. எல்ரோயி யெகோவா ஈரே எல்லாமே பார்த்து கொள்வீர். யெகோவா ஈரே எல்லாமே பார்த்து கொள்வீர், எல்லாமே பார்த்து கொள்வீர். எப்படி நான் நன்றி சொல்வேன், எல்லாமே பார்த்து கொள்வீர். யெஸ்ஸையா அப்பா நன்றி, அன்பே நன்றி. Father thank you, Jesus thank you. நன்றி சொல்லுவேன், தினமும் சொல்லுவேன். நன்றி இயேசு ராஜா, நன்றி சொல்லுவேன், தினமும் சொல்லுவேன். நன்றி இயேசு ராஜா, நன்றி நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. உமக்கு நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. சொல்லுவோம் நன்றி நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. உமக்கு நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா. உற்சாகமாய் பாடுவோம். நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. உமக்கு நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. கடந்த ஆண்டு காத்தீரே நன்றி ராஜா, கடந்த ஆண்டு காத்தீரே நன்றி ராஜா. புதிய ஆண்டை தந்தீரே நன்றி. இது 27ஆம் ஆண்டு, புதிய ஆண்டை தந்தீரே நன்றி ராஜா. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. உமக்கு நன்றி இயேசு, நன்றி இயேசு ராஜா. ஆபத்திலே காத்தீரே நன்றி ராஜா, ஆபத்திலே காத்தீரே நன்றி ராஜா. அதிசயம் செய்தீரே நன்றி ராஜா, என் வாழ்க்கையில் அதிசயம் செய்தீரே நன்றி ராஜா. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா. உலகத்தின் ஆழத்தில் பாடுவோம். நாவாலே துதிக்கிறோம் நாதா. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. உமக்கு நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. உமக்கு நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கினீரே, சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கினீரே. சுகம் தந்து இதுவரை தாங்கினீரே, சுகம் தந்து இதுவரை தாங்கினீரே.
உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா. நாவாலே துதிக்கிறோம் நாதா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா. நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, உமக்கு நன்றி இயேசு. நன்றி இயேசு ராஜா. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஓ நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, உமக்கு நன்றி இயேசு ராஜா. நன்றி இயேசு ராஜா, உமக்கு நன்றி ஐயா. இந்த புது வருஷத்தை தந்ததுக்கு நன்றி ராஜா, எங்களை பாதுகாத்தது நன்றி ராஜா. உம்மை துதிக்கிறோம். We thank you for bringing us into this new year, Jesus. We worship you, Father. கொஞ்ச நேரம் ஆண்டவரை துதிச்சு ஸ்தோத்தரிப்போம் ஆண்டவரே. இந்த நாளை கொடுத்த நன்றி. இந்த முதலான கிழமை உங்களுடைய சமூகத்தில் ஆராதிக்கத்தக்கதா உங்களுடைய கிருபை பாராட்டிங்க ஆண்டவரே. உங்களுக்கு நன்றி நன்றி ராஜா, நன்றி நன்றி நன்றி. We thank you, Jesus. We thank you, Lord. We thank you, Jesus. கடந்த நாட்கள் கண்மணி போல எங்களை பாதுகாத்த தெய்வமே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. We thank you, Jesus. We thank you, Lord. We thank you for all that you've done for us, Jesus. எத்தனையோ கஷ்டங்கள், எத்தனையோ வியாதிகள் வந்தது, ஏன்னா உங்களோட கிருபையால் எங்களுடைய சமத்தில் வந்து ஆராதிக்கத்தக்கதா உங்களோட கிருபை பாராட்டிங்க ஆண்டவரே. With your grace we are in this presence, we are in your presence to worship you, Lord. Ridalaba Shandaraba, we worship you, Father. We worship you, Jesus. We thank you, Lord. We thank you, Jesus. We thank you. We thank you. உம்மை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன் ராஜா. நன்றி நன்றி ஐயா, உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் யெஸ்ஐயா. ஹல்லேலூயா. கடந்த நாட்களில் கண்மணி போல பாதுகாத்தீரே, சோதனையில் என்னை தேற்றியே தைரியப்படுத்தினீரே. கடந்த நாட்களில் கண்மணி போல பாதுகாத்தீரே, சோதனையில் என்னை தேற்றியே தைரியப்படுத்தினீரே. தீராக நோய்களெல்லாம் தழும்புகளாய் சுகப்படுத்தினீரே. தீராக நோய்களெல்லாம் தழும்புகளாய். பிதாவே நன்றி சொல்கின்றோம், இயேசுவே நன்றி சொல்கின்றோம். We thank you, Jesus. பிதாவே நன்றி சொல்கின்றோம், இயேசுவே நன்றி சொல்கின்றோம். தூய ஆவியே எங்கள் தெய்வமே நன்றி சொல்கிறோம். துதி ஆராதனை செய்கிறோம் யெஸ்ஐயா, துதி ஆராதனை செய்கிறோம். பிதாவே நன்றி சொல்கின்றோம், இயேசுவே நன்றி சொல்கின்றோம். தேவன் அருளிய சொல்லி முடியார் இருக்காய் ஸ்தோத்திரம். நீர் செய்த எல்லா நன்மைக்கும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. தேவன் அருளிய
தேவன் அருளிய சொல்லி முடியாய் இருக்க ஸ்தோத்திரம். நீர் செய்த எல்லா நன்மைக்கும் எண்ணி முடியா அதிசயங்கள் என் வாழ்க்கையில தவறே ஸ்தோத்திரமே. எண்ணி முடியா அதிசயங்கள் பிதாவே நன்றி சொல்கின்றோம். இயேசுவே நன்றி சொல்கின்றோம். உற்சாகமாய் பாடுவோம். பிதாவே நன்றி சொல்கின்றோம். இயேசுவே நன்றி சொல்கின்றோம். தூய ஆவியே எங்கள் தெய்வமே நன்றி சொல்கிறோம். துதி ஆராதனை செய்கிறோம். துதி ஆராதனை செய்கிறோம். கடந்த நாட்களில் கண்மணி போல பாதுகாத்தீரே. சோதனையில் என்னை தேற்றியே தைரியப்படுத்தினீரே. கடந்த நாட்களில் கண்மணி போல பாதுகாத்தீரே. இவ்வளவு நல்ல தெய்வமே. சோதனையில் என்னை தேற்றியே தைரியப்படுத்தினீரே. தீராக நோய்கள் எல்லாம் தழும்புகளாய் சுகப்படுத்தினீரே. தீராக நோய்கள் எல்லாம் பிதாவே நன்றி சொல்கிறோம். We thank you Jesus. இயேசுவே நன்றி சொல்கிறோம். பிதாவே நன்றி சொல்கிறோம். இயேசுவே நன்றி சொல்கிறோம். தூய ஆவியே எங்கள் தெய்வமே நன்றி சொல்கிறோம். துதி ஆராதனை செய்கிறோம். துதி ஆராதனை செய்கிறோம். அப்பா உமக்கு நன்றி ஐயா. கடந்த நாட்கள் கண்மணி போல எங்களை பாதுகாத்த தெய்வமே. we worship you Jesus. we worship you. ஒன்று சேர்ந்து நாங்கள் துதித்து ஆராதிப்போம் ஆண்டவரே. we worship your name Jesus. உங்க நாமத்தை உயர்த்துகிறோம் தகப்பனே. we lift your name on high Lord. we lift your name on high. we thank you for all the miracles Lord. எத்தனை அற்புதங்கள் செய்திருக்கிறீங்க எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே. உமக்கு நன்றி ஐயா. உமக்கு நன்றி தகப்பனே. உங்களுக்கு நன்றி ஐயா. we worship you Lord. we worship you Jesus. we thank you Lord. we thank you. மை துதிக்கிறோம் ராஜா. துதிக்கிறோம் 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 ராஜா. hallelujah hallelujah. நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடாம், ஒரு நாளும் விலகிடாம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தில் சுகம் தரிப்போம். நல்ல கரங்களை தட்டி ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தில் சுகம் தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். அதிசயம்
அதிசயமானவர் ஆறுதல் தருகிறார். அதிசயமானவர் ஆறுதல் தருகிறார். சர்வ வல்லவர், சர்வ வல்லவர் சமாதானம் தருகிறார். உனக்கு சமாதானம் தருகிறார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம். தேசத்தில் சுகம் தரிப்போம். ஒன்று சேர்ந்து அறிக்கை செய்வோம். நாங்க தேசத்தில் சுகம் தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். கண்ணீரை காண்கிறார், கதறலை கேட்கிறார். கண்ணீரை காண்கிறார், உன் கதறலை கேட்கிறார். வேதனை அறிகிறார், வேதனை அறிகிறார். விடுதலை தருகிறார், உனக்கு விடுதலை தருகிறார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம். தேசத்தில் சுகம் தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம். சாத்தானை மிதிப்போம். தேசத்தில் சுகம் தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் ஒரு சபையாய் நாங்கள் சேர்ந்து துதிப்போம். சாத்தானை தலையை மிதிப்போம். ஹல்லேலூயா. ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம். சாத்தானை மிதிப்போம். தேசத்தில் சுகம் தரிப்போம். எதிர்காலம் நமக்குண்டு, எதுக்குமே பயம் இல்லை. இந்த வருஷம் வர்ற எதிர்காலம் நமக்குண்டு, எதுக்கும் பயம் இல்லை. அதிகாரம் கையிலே, அதிகாரம் கையிலே. ஆளுவோம் தேசத்தை, நாங்கள் ஆளுவோம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம். சாத்தானை மீதிப்போம். தேசத்தில் சுகம் தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம். சாத்தானை மீதிப்போம். தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒரு போது கைவிடார், ஒரு நாளு விலகிடார். நம் இயேசு நல்லவர், ஒரு போது கைவிடார், ஒரு நாளு விலகிடார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம். சாத்தானை மீதிப்போம். தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம். சாத்தானை மீதிப்போம். தேசத்தை சுதந்தரிப்போம். கண்ணீரை காண்கிறார், கதறலை கேட்கிறார். கண்ணீரை காண்கிறார், கதறலை கேட்கிறார். வேதனை அறிகிறார், வேதனை அறிகிறார். விடுதலை தருகிறார், இன்று விடுதலை தருகிறார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம். சாத்தானை மிதிப்போம். தேசத்தை ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம். சாத்தானை மிதிப்போம். தேசத்தை சுதந்தரிப்போம். நொறுங்கொண்ட நெஞ்சமே நோக்கிடு இயேசுவை. நொறுங்கொண்ட நெஞ்சமே நோக்கிடு இயேசுவை. கூப்பிடு உண்மையாய், கூப்பிடு உண்மையாய். குறையெல்லாம் நீக்குவார், நம் குறையெல்லாம் நீக்குவார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம். சாத்தானை மிதிப்போம். தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம். சாத்தானை மிதிப்போம். தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒரு போது கைவிடா, ஒரு நாளு விலகிடா. நம் இயேசு நல்லவர்,
ஒரு போது கைவிடா, ஒரு நாளு விலகிடா. நண்பனே கலங்காதே, நம்பிக்கை இழக்காதே. நண்பனே கலங்காதே, நம்பிக்கை இழக்காதே. கண்ணீரை துடைப்பவர், கண்ணீரை துடைப்பவர் கதவண்டை நிற்கிறார், இதய கதவண்டை நிற்கிறார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒரு போது கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. நம் இயேசு நல்லவர், ஒரு போது கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி நாங்கள் அமர்ந்து கொள்வோம். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. கர்த்தர் மகிமையாய் அவரை துதிக்க தேவன் நமக்கு அனுக்கிரகம் செய்தார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் தேவ பிரசன்னம் எங்கள் மத்தியில் சூழ்ந்து இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம் இயேசு நல்லவர். ஆமென். சூழ்நிலைகள் எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலோ பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கலங்காதீங்க. ஆமென். நாட்கள் செல்ல செல்ல நாம் பார்க்கிற இனி வருகிற ஆண்டுகள், இந்த வருஷம் முழுவதும் வருகிற ஆண்டுகள், நாளுக்கு நாள் வேதம் சொல்கிறது பூமி கார் இருளை மூடும். பூமியை கார் இருள் மூடும், இருள் பூமியை மூடும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆனால் ஒரு மகிழ்ச்சியான செய்தி என்ன தெரியுமா? ஆனால் தேவனுடைய ஜனங்கள் மீதோ கர்த்தருடைய மகிமை உதிக்கும். ஹல்லேலூயா. பூமியில் இருக்கிற ஜனங்கள், கர்த்தரை துன்மார்க்கமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்கள், தேவனுக்கு பிரியமில்லாதவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்கள் மீது காரிருள் மூடும். ஆமென். கடைசி காலத்தினுடைய நாட்களாக இருக்கிறபடினால பூமியில் எல்லா காரியங்களும் தேவனுடைய வருகைக்கு ஆயத்தப்படத்தக்கதாக அந்தந்த காரியங்கள் நடந்து கொண்டு தான் இருக்கும். ஆனால் நீங்கள் அதை கண்டு நீங்கள் கலங்கக்கூடாது, திகைக்கக்கூடாது. ஹல்லேலூயா. ஆண்டவர் நம் மத்தியில் இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நம் மண்டை இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நண்பனே கலங்காதே, நம்பிக்கை இழக்காதே. ஏன் தெரியுமா? சூழ்ந்திருக்கிற சூழ்நிலைகள் எல்லாமே நம்மளை கலங்க பண்ணும். ஒரு பக்கம் நிலநடுக்கம், ஒரு பக்கம் பஞ்சம், ஒரு பக்கம் பலவிதமான காரியங்கள் நம்ம என்ன பண்ணும்? கலங்க பண்ணும். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, நண்பனே நீ கலங்காதே, உன் நம்பிக்கை இழக்காதே. ஏன்னா கடைசி காலத்தில் நடக்கக்கூடிய காரியங்கள் நம்முடைய நம்பிக்கையை இழக்க பண்ணக்கூடிய காரியங்கள் நடக்கும். we may lose our faith. ஐயோ, இந்த தெய்வத்தை, இந்த ஆண்டவரை இயேசுவை பின்பற்றி இவ்வளவு பாடுகள், இவ்வளவு வேதனைகள் சூழ்ந்திருக்குது, பேசாமல் விட்டுட்டு போயிடலாமா? அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வந்தாலும் கூட ஆண்டவர் சொல்லுவார், நண்பனே கலங்காதே, நம்பிக்கை இழக்காதே. ஆமென். கண்ணீரை காண்கிறவர் எங்கே நிற்கிறார்? தூரத்தில் இல்லை, உன் கதவண்டை நிற்கிறார். பக்கத்தில் பார்த்து சொல்லு, உன் கதவண்டை தான் நிற்கிறார். The God is standing near your door. Amen. வீட்டு கதவு இல்லை, உன் இருதய கதவண்டை நிற்கிறார். near your heart door. Amen. ஆனால் உன் ஹார்ட்டை மட்டும் ஹார்டாக வச்சுக்காத, சாஃப்டாக வச்சுக்கோ. பக்கத்தில் பார்த்து சொல்லு, உன் ஹார்ட்டை கீப் யுவர் ஹார்ட் சாஃப்ட். கீப் யுவர் ஹார்ட் சாஃப்ட் டோர். ஐ மீன், உன் ஹார்ட்டை ஹார்ட் டோராக வைக்காத. ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமேன். அப்படியே நாங்கள் ஒரு சில ஜெப குறிப்புகளுக்காக நாங்கள் ஜெபிக்க போகிறோம். ஜெபித்து கர்த்தருடைய வார்த்தைக்கு நாங்கள் கடந்து செல்ல போகிறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். தேங்க்யூ ஜோஷ்வா ஃபார் கம்மிங் டு worship the Lord in the presence. Thank you. கர்த்தர் நல்லவர். ஆமேன். நாங்கள் கண்களை மூடி தேவ சமூகத்திலே, ஆண்டவருடைய சமூகத்தில் நாங்கள் கேட்க போகிறோம். இந்த வருஷத்திலே ஆண்டவரே அதிகமாய் முதல்ல நமக்காக நமக்கு ஜெபிக்கணும். நம்முடைய ஆத்துமா மீட்கப்படணும். ஆமேன். we need to save our soul. என் ஆத்துமா மீட்கப்படாமல் மற்றவங்களுக்கு நான் என்னதான் போராடி ஜெபித்தாலும் ஒரு பிரயோஜனமும் இல்லை. அப்போ நம்முடைய ஆத்துமா மீட்கப்படத்தக்கதாக ஆண்டவருடைய சமூகத்தில் let us pray for your soul. Pray for your soul.
உங்கள் அப்பா அம்மா மற்றவங்க எல்லாத்தையும் மறந்துடுங்க. ப்ரே ஃபார் யுவர் சோல். யூ நீட் டு ப்ரொடெக்ட் யுவர் சோல். பிகாஸ் the days or every day is getting darker and darker and darker. But at the same time, the glory of the God and the light of the heaven is being filling the earth. பூமி அது நிறைவும் தேவனுடைய மகிமையினால் நிறைந்திருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறபடி கர்த்தர் இந்த கடைசி நாட்களிலே அவருடைய மகிமையை அதிகமாக தேவ சமூகத்தில் அவர் ஊற்றுகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்தில் அப்படியே நாங்கள் முடிந்தவங்க எழுந்திருக்கலாம், எல்லாம் உட்காந்துக்கிட்டே நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். ஆண்டவருடைய பாதத்தில் நம்ம அப்படியே எழுந்திருந்து தேவ சமூகத்தில், தேவனே என்னுடைய ஆத்துமா ஈடேறத்தக்கதாக எல்லா வாய்களை திறந்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இந்த வருஷத்தில் என் ஆத்துமாவை பாதுகாக்கிறவர், என் ஆத்துமாவை திடப்படுத்துகிறவர், என் ஆத்துமாவை பலப்படுத்துகிறவர். லார்ட் ப்ரொடெக்ட் மை சோல். லார்ட் ப்ரொடெக்ட் மை சோல். என்னுடைய ஆத்துமாவை பாதுகாக்கிற தேவன் அவர். என் ஆத்துமாவை மீட்டு கொள்கிற தேவன். உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறேன் என்று வேதம் சொல்லுகிறபடி என் ஆத்துமா வாழ்ந்திருக்க வேண்டும், சுகமாய் வாழ்ந்திருக்க வேண்டும், வியாதி இல்லாமல் வாழ்ந்திருக்க வேண்டும். ஆண்டவரே, பிரச்சனைகளை எதிர்த்து நாங்கள் வாழ்ந்திருக்க வேண்டும். என்னுடைய ஆத்துமாவில் ஒரு மகிழ்ச்சி, ஒரு இரட்சிப்பின் சந்தோஷம், ஆத்துமா கலிகூற வேண்டும். ஆத்துமா கர்த்தரை கம்பீரித்து மகிழ வேண்டும். ஆத்துமா கர்த்தரை கம்பீரித்து பாட வேண்டும். என்னுடைய ஆத்துமாவில் ஒரு விடுதலை உண்டாகும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எல்லா வாய்களை திறந்து ஜெபிங்க. ப்ரே ஃபார் யுவர் சோல். ஆண்டவரே, என்னுடைய ஆத்துமா நித்தமும் உம்முடைய சமூகத்தை தேட கிருபை தாங்க. இந்த வருஷத்தில் தேவ சமூகத்தில் என் ஆத்துமா அதிகமாய் நோக்கி பார்க்க கிருபை தாங்க. ஆண்டவரே, உம்முடைய கிருபையை நோக்கி பார்க்க கிருபை தாங்க. என் ஆத்துமா ஆண்டவரே உம்மை தேடட்டும். ஆண்டவரே, மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே, என்னுடைய ஆத்துமா ஆண்டவரே உம்முடைய சமூகத்தை தேடி கதறட்டும். உம்முடைய சமூகத்துக்காய் ஏங்கட்டும். உம்முடைய வல்லமைக்காய் ஏங்கட்டும். உம்மேல வைத்த அன்புக்காய் ஏங்கட்டும். உம்முடைய அன்புக்காய் ஆண்டவரே என் ஆத்துமா ஆண்டவரே ஏங்கட்டும். தாவீது சொன்னது போல ஆண்டவரே, என் இருதயமும் என் மாம்சமும் உம்மையே வாஞ்சிக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோமே. தகப்பனே, அப்பா, உம்மை தேடுகிற அந்த உணர்வுள்ள அந்த இருதயம், உணர்வுள்ள அந்த ஆத்துமா இந்த வருஷத்துல எனக்கு தாங்க. எவ்ரிபடி ஆஸ்க், ஆண்டவரே எனக்கு அந்த தாங்க. லார்ட், கிவ் மீ தி சீக்கிங் ஃபேஸ் ஃபார் யூ லார்ட். ஆண்டவரே, உம்மை தேடுகிற ஒரு இருதயம், சீக்கிங் ஹார்ட். லார்ட், கிவ் மீ தி சீக்கிங் ஹார்ட் லார்ட், டு சீக் யுவர் ஃபேஸ் லார்ட், டு சீக் யுவர் பிரசன்ஸ் லார்ட், டு சீக் யுவர் ஃபெலோஷிப் மாஸ்டர், டு சீக் இன் யுவர் பிரசன்ஸ் அண்ட் லுக் அப்பான் டு யுவர் ஐஸ், லுக் அப்பான் டு யுவர் ஃபேஸ் மாஸ்டர். ஃபாதர் காட், protect my soul Lord, safeguard my soul Lord, protect my soul with your precious blood of Jesus Christ Lord. என்னுடைய ஆத்துமாவை ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த திரு இரத்தத்தினாலே பாதுகாத்துக் கொள்ளுங்க. உம்முடைய பரிசுத்த திரு இரத்தத்தினாலே பாதுகாத்துக் கொள்ளுங்க. உம்முடைய வார்த்தையினாலே பாதுகாத்துக் கொள்ளுங்க. உம்முடைய அபிஷேகத்தினால் பாதுகாத்துக் கொள்ளுங்க. உம்முடைய தூதர்களினால் என் ஆத்துமாவை பாதுகாத்துக் கொள்ளுங்க. என் கால்கள் சறுக்கி விழுகிற போதெல்லாம் உம்முடைய கிருபை என்னை தாங்கும்படி தேவனே என் ஆத்துமாவை பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஊழியக்காரருடைய ஆத்துமாவை மீட்டுக் கொள்கிற கர்த்தர் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறதே. என் ஆத்துமாவே நீ கர்த்தரை சோத்தரி, அவர் செய்த சகல உபகாரத்தை மறவாதபடிக்கு நன்றி உள்ள இருதயத்தோடு துதிக்கிற ஒரு ஆத்துமாவாய் என்னுடைய ஆத்துமாவை இன்னும் அதிகமாய் நீர் மாற்றுவீராக. தேவ சமூகத்தில் நன்றி உள்ள இருதயத்தோடு, கர்த்தரை மகிமைப்படுத்துகிற இருதயத்தோடு, தேவன் செய்த நன்மைகளை நினைத்து நினைத்து கர்த்தருக்குள்ளே கலிகூறுகிற இருதயத்தோடு, அப்படிப்பட்ட ஆத்துமாவாய் கர்த்தர் நீர் மாற்றும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், நீ ஏன் தியங்குகிறாய்? கர்த்தர் உன் பட்சத்தில் இருக்கிற பொழுது மனுஷன் உனக்கு விரோதமாய் என்ன செய்ய முடியும்? கர்த்தர் உனக்காக இருக்கிறபடினால், கர்த்தர் உனக்காக வழக்காடுகிறபடினால் என் ஆத்துமாவே நீ தியங்காதே, நீ கலங்காதே என்று சொல்லி ஆத்துமாவை தினமும் தேற்றுகிற ஒரு பலன் உண்டாகும்படி ஜெபிக்கிறேன். கர்த்தர் என் பலனாய் இருக்கிறபடினாலே கர்த்தருக்குள் நான் மகிழ்ந்து களி கூறுவேன். கர்த்தருக்குள் நான் மகிழ்ந்து களி கூறுவேன். தாவீது தன்னை கர்த்தருக்குள் பலப்படுத்தினது போல ஆண்டவரே இந்த நாட்களிலே ஒவ்வொரு பிள்ளைகளும்
தன்னுடைய ஆத்துமாவை கர்த்தருக்குள்ளே பலப்படுத்தத்தக்கதாக பரிசுத்த ஆவியானவர் நீர் அனுக்கிரகம் செய்யும்படியாய் செபிக்கிறேன். நீர் அப்படி செய்கிற அந்த கிருபைகளுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே செபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். அடுத்ததாக ரெண்டாவது ஒரு காரியத்துக்காக செபிக்க போகிறோம். எல்லாம் உங்கள் கையில் பைபிள் இருக்குதா? எல்லாம் பைபிள் வச்சுருக்கீங்களா? உங்கள் கையில் எடுத்து வச்சுக்கோங்க. எல்லாம் அவங்கவுங்க பைபிளை கையில் எடுத்து வச்சுக்கோங்க. நல்ல அவங்கவுங்க பைபிளை வச்சுக்கோங்க. பைபிள் இல்லாதவங்க பைபிள் இல்லைன்னு சர்ச்சுக்கு வரக்கூடாது. அவங்கவுங்க பைபிளை எடுத்து வச்சுக்கணும். ஆமேன், ஹல்லேலூயா. ஓகே, உங்கள் பைபிளை இப்படி பிடிச்சிக்கோங்க. உங்கள் வலது கரத்தில் நல்லா ஆசையாக பிடிச்சிக்கோங்க. ஆமேன், ஆமேன். உங்கள் கையில் இது சாதாரண ஒரு புத்தகம் அல்ல. ஆமேன். அநேகம் ஆயிரம் பொன் வெள்ளியை பார்க்கிலும் விலையேற பெற்றது நீர் விளம்பின வேத வசனம். ஆமேன். மோர் தேன் மில்லியன்ஸ் ஆஃப் பவுண்ட்ஸ் ஆஃப் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ் எல்லாவற்றையும் இந்த வருஷத்தில் அதிகமாய் நேசிக்க எனக்கு கிருபை தாங்கன்னு கேளுங்க. You ask the Lord, Lord, help me to love your word, Lord. ஆண்டவரே, help me to read your word. Help me to meditate your word, Lord. Help me to spend time in your word. Help me to read the word of God. Help me to know the wisdom and the knowledge from the word of God. உம்முடைய வேதத்தை அதிகமாய் நேசிக்க எனக்கு கிருபை தாங்கப்பா. ஆண்டவரே, இதுவரை நேசித்து இருக்கலாம், இன்னும் அதிகமாக இந்த வருஷத்தில் நேசிக்க, இன்னும் அதிகமாக இந்த வருஷத்தில் கர்த்தருடைய வேதத்தின் மேலே பிரியம் உண்டாகத்தக்கதாக, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். உங்கள் இருதயத்தோடு அந்த வேதத்தை அப்படி பிடித்து வைத்து கொண்டு கேளுங்க. ஏசப்பா, ஆண்டவரே, உண்மையாக கேளுங்க, இருதயத்தின் ஆழத்திலிருந்து கேளுங்க. Ask the Lord with wholeheartedly. It's not because I am saying, it's not because your parents saying. You just ask the Lord, Lord, help me to read the word of God every day and meditate the word of God and help me to obey to the word of God, Lord. உம்முடைய வேத வசனத்தை வாசிக்க எனக்கு இந்த வருஷத்தில் கிருபை தாங்கப்பா. இதுவரை நான் வாசிக்காமல் விட்டிருக்கலாம், இதுவரை நான் நேசிக்காமல் விட்டிருக்கலாம், நேசிக்க வேண்டிய அளவுக்கு நேசிக்காமல் விட்டிருக்கலாம், இதுவரை நான் வேதத்தை தியானிக்காமல் விட்டிருக்கலாம். இந்த வருஷத்தில் ஆண்டவரே, உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாக இருக்கத்தக்கதாக, Lord, help me to seek your word, help me to love your word. எல்லா வாய்களை திறந்து கேளுங்க. You ask and the Lord shall give for you. கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். என் நாமத்தினால் நீங்கள் எதை கேட்டாலும் நான் உங்களுக்கு தருவேன் என்று சொல்லியிருக்கிறாரே. இதை விட பெரிய பொக்கிஷம் வேற எதுவுமே இல்லைங்க. கர்த்தருடைய வசனத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் செய்வதெல்லாம் கர்த்தர் அதை வாய்க்க பண்ணுவார். அவன் செய்வதெல்லாம் அதை வாய்க்க பண்ணுவார். அவன் நீர்கால்களில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் கனி தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பார். இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பார். உலகத்தில் ஒரே ஒரு மரம் தாங்க, அது எந்த காலத்திலும் இலையுதிராதிருக்கிற மரம் என்றால், எந்த ஒரு மனுஷன் வேதத்தை நேசித்து வாசித்து தியானித்து அதன்படி நடக்கிற பொழுது அவனுடைய மரத்தில் ஒரு இலை கூட கீழே விழாதுங்க. ஒரு இலை கூட கீழே விழாது. எந்த கனியும் கீழே விழாது. அது கனி கொடுக்கிற மரமாக இருக்கும். அநேகருக்கு ஆசீர்வாதமான ஒரு மரமாக இருக்கும். Lord, help each every one of us, Lord. In this year we need to meditate the word more. We need to pray with the word more. We need to, Lord, exalt your word more. We need to worship your word more. ஆண்டவரே, உம்முடைய வேதத்தை அதிகமாக நேசிக்க
வாசிக்க, தியானிக்க, உடைய வார்த்தைக்கு கீழ்ப்படி எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. எல்லா வாய்களை திறந்து கேளுங்க. ஒவ்வொரு வசனத்துக்கு நான் கீழ்ப்படியணும். ஒவ்வொரு வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிந்து என்னுடைய வாழ்க்கையை பரிசுத்தப்படுத்தி கொள்ள, நீதியின் பாதையில் நடத்த, உம்முடைய வருகைக்கு என்னை ஆயத்தப்படுத்தத்தக்கதாக உம்முடைய வசனத்தை ஆண்டவரே எனக்கு கற்றுக் கொடுங்கப்பா. பாதையில், அந்த வெளிச்சத்தின் பாதையில் எனக்கு நடத்துங்க. புரியாத வசனங்களை புரிய வைங்க, அறியாத ரகசியங்களை அறிய வைங்க தகப்பனே. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த பொக்கிஷம், இதில் இன்னும் மறைபொருள்களை வெளிப்படுத்துங்க. தானியேலுக்கு வெளிப்படுத்தினது போல எங்களுக்கு இந்த ஆண்டவரே இந்த வேத வசனத்திலிருந்து பொக்கிஷங்களை எங்களுக்கு வெளிப்படுத்துங்க. Lord, show us the secret of the word, Lord. Lord, show us the hidden treasure in the word, Lord, as you revealed to Daniel, as you revealed to John the apostle, Lord. Help me to understand the word. Help me to understand the scripture. Help me to surrender myself to the scriptures, Lord. Help me to seek the scripture. Help me to obey to each every word. Help me to have the fear upon your scriptures, Lord. Help me to seek your scriptures earnestly, not just one day, not just 2 days, every day in this year, Lord. Every day in this year, Lord. ஒவ்வொரு நாளும் உம்முடைய வேதத்தை நேசிக்கக்கூடிய அந்த இருதயம் எங்களுக்கு கொடுங்கப்பா. மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொல்லத்தக்கதாக இந்த வருஷத்தில் நான் பிழைக்கணுமா? இந்த வருஷத்தில் நீங்க பிழைக்கணுமா? உங்க குடும்பங்கள் பிழைக்கணுமா? உங்கள் பிள்ளைகள் பிழைக்கணுமா? இந்த வசனத்தை வாசிக்க, இந்த வசனத்துக்கு நேரத்தை கொடுங்க, வசனத்துக்கு நேரத்தை கொடுங்க. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே, ஆண்டவரே, என் வேத வசனத்தை, தேவ சமூகத்தை திருடுகிற ஆண்டவரே, என் மொபைல் நேரங்களை இந்த வேத வசனத்துக்கு நான் கொடுக்க கிருபை தாங்க. மொபைலில் செலவிடுகிற நேரங்களை வேத வசனத்தில் செலவிட கிருபை தாங்க. Lord, help me to spend time in the word of God rather spending time in the mobile, Lord. What are the time I have been wasted last year spending the time in the mobile, spending the time in the games, spending the time in the what are the unwanted things, Lord, in the mobile things, Lord. Whatever I spent the time in the mobile, help me replace it with the word of God. Replace it with the time to spend in the God's presence with the word of God. Let me meditate the word of God. Let me read the word of God. Let me write the word of God. Let me make a sermon in the word of God. Let me dictate the word of God. Let me preach the word of God. Let me go and send the gospel, preach the gospel to the people, Lord. Let me heal the sick people with the word of God. Let me cast out the demons with the word of God. Let the word become the power in my life, Master. I shall live by the word every day, Lord. தகப்பனே, அந்த கிருபையை இந்த நாட்களிலே, கடைசி நாட்களிலே, இந்த வருஷத்திலே எங்களுக்கு நீங்கள் அதை தரும்படியாய் ஜெபிக்கிறேன். கர்த்தர், நீர் ஜெபத்தை நீர் கேட்டுக்கொண்டிருக்கிறீர். பரலோகம் நீர் கேட்டுக்கொண்டிருக்கிறீர். அப்பா பிதா, இந்த ஜெபத்தை நீர் கேட்டுக்கொண்டிருக்கிறீர். உண்மையாய் உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் நீர் சமீபமாய் இருக்கிறபடினாலே உன்னுடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். அடுத்ததாக ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, இந்த வருஷத்தில் கர்த்தர் ஆண்டவர் நமக்கு ஆத்துமாக்களை கர்த்தர் தரணும். ஹல்லேலூயா. சபையில் கர்த்தர் ஆத்துமாக்களை தரணும். 2 காரியத்துக்காக ஜெபிக்க போகிறோம். ஒன்று, சுவிசேஷம் அறிவிக்கத்தக்கதாக கர்த்தர் நமக்கு நேரத்தையும் காலத்தையும் ஒதுக்கி கொடுக்க கர்த்தர் கிருபை தருவாராக. சுவிசேஷத்தை அறிவிக்கத்தக்கதாக சாட்டர்டேஸில் எப்பப்பெல்லாம் டைம் இருக்கிற பொழுது சுவிசேஷத்தை அறிவித்து அதற்கு பிறகு நம்ம ஜெபிக்கிற பொழுது தான் தேவன் ஆத்துமாக்களை கர்த்தர் கொண்டு வருவார். ஒரு பக்கம் நம்ம ஜெபிக்கிறோம், விசுவாசத்தில் நம்ம ஜெபிக்கிறோம், மறுபக்கம் அதை நாம் கிரியையில் நாம் நடப்பிக்க வேண்டும். கிரியையில்லாத விசுவாசம் செத்தது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறபடி மறுபக்கம் கிரியையில் நடப்பிக்க வேண்டும். அட்லீஸ்ட் மாதத்தில் ஒரு முறையாவது சாட்டர்டே வெளியே போய் சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும். ஆமென். வீடுகளை போய் சந்திக்க வேண்டும். தெருக்களிலே, சிட்டி சென்டர்ஸில் சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும். ஹல்லேலூயா. அட்லீஸ்ட் ஒரு முறையாவது நாம் செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. ஆமென். நான் வருகிற நாட்களில் அப்படிப்பட்ட காரியங்களில் அதிகமாக நேரங்களை செலவழிக்க போகிறேன். நாட் ஓன்லி ஹியர், ஐ வில் கம் அண்ட் டூ இன் மேன்செஸ்டர் as well. Monthly once I will do once in Manchester as well.
டு கலெக்ட் த சோல். ஆமென். ஏன்னா தேவனுடைய வருகை மிக சமீபம். அல்லேலூயா. அப்படியே ஆண்டவர் சமூகத்தில் கண்களை மூடி நாம் கேட்போம். ஆண்டவரே, எங்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கக்கூடிய எல்லா வாய்களை திறந்து ஜெபம் பண்ணுங்க. ஆஸ்க் த லார்ட் ஃபார் டு ரீச் த பீப்புள் டு ப்ரீச் த காஸ்பல். ஆமென். ஆண்டவர் சொன்னார், புறப்பட்டு போங்கள், சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷத்தை அறிவியுங்கள். கோ அண்ட் ப்ரீச் த people, reach the people to preach the gospel. தகப்பனே, எங்களுக்கு அந்த கிருபை தாங்க, இந்த வருஷத்தில் அந்த கிருபை தாங்க ஆண்டவரே. சுவிசேஷத்தை அறிவிக்கக்கூடிய அந்த கிருபை எங்களுக்கு உண்டாகட்டும். ஒவ்வொருவருக்கும் அந்த கிருபை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தை ஆண்டவரே ஜனங்களுக்கு நாங்கள் போய் சொல்லத்தக்கதாக, பயப்படாமல் தைரியமாய் சொல்லத்தக்கதாக, எந்த பாடுகள், கஷ்டங்கள், உபத்திரவங்கள் வந்தாலும் அதன் மத்தியிலும் இயேசுவின் நாமத்தை சொல்ல வெட்கப்படாதபடிக்கு, பயப்படாதபடிக்கு இயேசுவின் நாமத்தை சுவிசேஷமாய் அறிவிக்க பரிசுத்த ஆவியானவர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வீராக. ஆண்டவரே, நீங்க சொன்னீங்க, என்னுடைய நாமத்தை சொல்ல நீ வெட்கப்படுவாய் என்றால் பிதாவுக்கு முன்பதாக உன்னுடைய நாமத்தை நான் அறிக்கை பண்ணுவதற்கு நான் வெட்கப்படுவேன் என்று நீங்க சொன்னீங்கப்பா. அதே போல இந்த நாட்களிலே நாங்கள் சுவிசேஷம் அறிவிக்க நாங்கள் வெட்கப்படாதபடிக்கு எங்கள் ஒவ்வொருவரும் மேலும் விழுந்த கடமையாக இருக்கிறபடினாலே கர்த்தர் எங்களுக்கு அந்த கிருபை தருவீராக. ஒவ்வொரு மாதமும் நாங்கள் எடுக்கிற இந்த முயற்சியை கர்த்தர் கனப்படுத்தி கர்த்தர் எங்களுக்கு அந்த கிருபையை தாரும். ஆத்துமாக்களை இந்த வருஷத்திலே தாங்க ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் டார்கெட் பண்ணுகிறோம் ஆண்டவரே. அட்லீஸ்ட் ஒரு 10 ஃபேமிலியாவது ஒவ்வொரு மாதமும் ஆண்டவரே, ஒரு ஃபேமிலி அட்லீஸ்ட் இந்த 12 மாதத்தில் ஒரு 12 ஃபேமிலியாவது எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. 12 ஆண்டவரே ஃபேமிலி எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. நாங்கள் ஆண்டவரே அப்பா அட்லீஸ்ட் ஒரு 12 குடும்பங்களை கத்த சந்திக்க கிருபை தாங்க. இந்த வருஷத்தில் ஆண்டவரே 12 குடும்பங்களை லிவர்பூல்ல, 12 குடும்பங்களை மான்செஸ்டர்ல கத்த சந்திக்க கிருபை தாங்க ஆண்டவரே. கத்த சந்திக்க கிருபை தாங்க. அவர்கள் தனிப்பட்ட நபராக இருக்கலாம், குடும்பமாக இருக்கலாம். ஆண்டவரே, ஆத்துமாக்களை சந்திக்க கிருபை தாங்க. அவர்களுக்காய் பாரத்தோடு செபிக்க எங்களுக்கு கிருபை தாங்க. ஆத்தும பாரம் எங்களுக்கு உண்டாகட்டும். கர்த்தர் எங்களுக்கு ஆத்தும பாரத்தை அதிகமாய் தருவீராக. Lord, give us the burden upon the soul. Give us the burden upon the soul so that we can go and reach the people to preach the gospel. Lord, give us in this year, we are targeting at least 12 family, Lord. Each month one family, andavare appa, each month one family we are targeting to meet the family. Lord, help us to reach the family, to bring them into the Christ, Lord, to equip them in the Christ, Lord, to let them receive the image of the God. Let them receive the joy of salvation. Let them receive the fellowship with the Lord. ஆண்டவரே, அவங்க உங்களோட ஐக்கியமாக தக்கதாக அவர்கள் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளட்டும், விடுதலையை பெற்றுக்கொள்ளட்டும். அந்த ஆத்துமாக்கள் விடுவிக்கப்பட வேண்டும், பிசாசின் கையிலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும். ஆண்டவரே, சத்துருடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கு வெளிப்பட்ட தேவகுமாரன் வியாதியில் இருக்கிற ஜனங்களை விடுவித்து கொண்டு வர வேண்டும். கட்டுகளில் இருக்கிற ஜனங்களை விடுவித்து கொண்டு வர வேண்டும். பிசாசின் பிடியில் இருக்கிற ஜனங்களை விடுவித்து கொண்டு வர வேண்டும். கர்த்தருடைய கரம் இதை செய்யும்படியாக எங்களுக்கு அந்த கிருபையும் பலனையும் தருவீராக. கர்த்தர் எங்களுக்கு அந்த கிருபையும் பலனையும் தருவீராக. வியாதியஸ்தர்கள் மேலே கைகளை வைக்கிற பொழுது உம்முடைய கரம் அவர்களை தொட்டு சுகமாக்கட்டும். கட்டுண்டவர்கள் மேலே கைகளை வைக்கிற பொழுது கர்த்தருடைய கரம் அந்த கட்டுகளை நொறுக்கட்டும். அப்பா, சாபங்களை முறியடித்து கர்த்தர் ஆண்டவரே அந்த ஜனங்களை நீர் விடுவித்து கொண்டு வருவீராக. இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை காணும்படிக்கு கர்த்தர் இந்த லிவர்பூல் பட்டணத்தில், மான்செஸ்டர் பட்டணத்தில் ஒரு மாபெரும் எழுப்புதல் உண்டாகும்படி நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தர் இதை நீர் செய்வீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். கர்த்தர் இதை நீர் வாய்க்க பண்ணுவீர். ஆண்டவரே, உன் இருதயத்தின் விருப்பத்தின்படியே, உன் இருதயத்தின் வேண்டுதலின்படியே அதை நிறைவேற்றுவேன் என்று நீங்கள் சொல்லியிருக்கிறீங்களே. எவைகளை விசுவாசத்தோடு நீங்கள் ஜெபத்திலே கேட்டீர்களோ அவற்றை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்ன வார்த்தையின் பிரகாரம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இவைகளை நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம். இயேசுவின் நாமத்தினால நாங்கள் விசுவாசித்து பெற்றுக்கொள்கிறோம். இந்த வருஷத்திலே 12 குடும்பங்களை கர்த்தர் நீங்க கொண்டு வர போகிறதற்காய் சோத்திரப்பா. ஆண்டவரே, தொடக்கம் அற்பமாய் இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமாய் ஆக்கிற தேவன் நீர் அல்லவா. முடிவு சம்பூர்ணமாய் ஆக்கிற தேவன் நீர் அல்லவா. இந்த வருஷத்திலே கர்த்தர் ஆண்டவரே அப்பா ஆத்துமாக்களை நீங்க கொடுக்க போகிறதற்காய் உமக்கு சோத்திரோம். அந்த 12 குடும்பங்களை கர்த்தர் நீர் ஆண்டவரே சபையில் சேர்க்க போகிறதற்காய் சோத்திரம். ஆண்டவரே, சோத்திரம் அப்பா, சோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.
அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அப்படி நாங்கள் அமர்ந்து கொள்ளுவோம். தேங்க்யூ லார்ட். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். எத்தனை பேருக்கு இந்த வருஷத்தினுடைய வாக்குத்தத்தம் தெரியும்? வாக்குத்தத்தம், இந்த வருஷத்தினுடைய வாக்குத்தத்தம் என்ன? பார்த்தீங்களா? பார்த்து மறந்துட்டீங்களா? சரி. 1 சாமுவேல் 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 8வது வசனம். ஒரு சத்தமாக வாசிங்கோ. 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 8வது வசனம். பின்தொடர வேண்டுமா? சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்றார். அல்லேலூயா, ஆமென். ஒருவேளை போன ஆண்டில் என்னென்ன காரியங்களை நீங்கள் இழந்திருப்பீங்க? ஒருவேளை வேலையை இழந்திருக்கலாம், அல்லது ஃபைனான்ஷியலான பிளஸ்ஸிங்கை இழந்திருக்கலாம், சரீரத்தில் இருக்கிற சுகத்தை நீங்கள் இழந்திருக்கலாம், அல்லது படிப்பில் மார்க்கை இழந்திருக்கலாம், ஏதோ ஒரு காரியத்தை இழந்திருக்கலாம், குடும்பத்தில் சமாதானத்தை இழந்திருக்கலாம், ஐஸ்வர்யத்தை இழந்திருக்கலாம், இல்லாவிட்டால் தேவனுடைய சமூகத்தில் நேரங்களை செலவிடுகிற நேரத்தை நீங்கள் இழந்திருக்கலாம், தேவ சமூகத்திலே காத்திருந்து வேத வசனத்தை தியானிக்கிற நேரத்தை நீங்கள் இழந்திருக்கலாம். யூ மே பி லாஸ்ட் இன் லாஸ்ட் இயர் இன் வேரியஸ் திங். Financial blessing, health, you may be lost the peace in the family, or education, knowledge, or the whatever the thing you may be lost, or you may be lost gather in the God's presence. You may be lost reading the Bible, meditating in the Word of God, spending time in God's presence. Whichever the things you have lost last year, you need to gain it today, this year. Amen. அதை நீங்கள் திருப்பி கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இந்த வருஷத்தில் அதை நீங்கள் திருப்பி கொள்ளணும். ஆமென். 2 காரியத்தை வேதத்தில் 2 பேர் நீங்கள் இழந்து போன காரியத்தை 2 பேர்கிட்ட அந்த காரியத்தை நீங்கள் இழக்கக்கூடும். ஒன்று, மனிதர்களிடத்தில் யூ மே லூஸ் த பிளஸிங். உங்களுடைய ஆசீர்வாதத்தை மனிதர்களிடத்தில் அந்த ஆசீர்வாதத்தை இழக்கக்கூடும். 2வது, சாத்தானிடத்தில் உங்கள் ஆசீர்வாதத்தை இழக்கக்கூடும். இவங்க 2 பேர் தான் நம்முடைய ஆசீர்வாதத்தை திருடுகிறவர்கள். வேதம் சொல்லுகிறது, பிசாசானவன் அவன் திருடவும் அழிக்கவும் கொல்லவுமே வருகிறான் அன்றி வேறு ஒன்றுக்கும் அவன் வர்றதில்லை. ஆமென். நம்மள்கிட்ட இருந்ததை அவன் திருடுவதற்கு, நம்மள்கிட்ட இருந்த அதை பெற்றுக்கொள்வதற்கு, நம்மள்கிட்ட இருந்த அதை நம்மை குற்றுயிராய் விடுவதற்கு தான் பிசாசு வருகிறான். அதே போல் நம்மை சுற்றி இருக்கிற ஜனங்கள், ஆண்டவர் சொன்னார், கடைசி நாட்களிலே மனிதர்கள் மத்தியிலே நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அல்லேலூயா. நம்ம அறிந்தவங்களாக இருக்கலாம், அறியாதவங்களாக இருக்கலாம். ஏன்னா ஆண்டவர் சொல்கிறார், சபைக்குள்ளே தான் என்ன இருக்குது? சபைக்குள்ளே தான் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? ஓநாய்களை விடுவன்றாரு ஆண்டவர். அப்படி தானே இருக்குது பைபிளில். God told, I will send the wolf. சபைக்குள்ளே ஓநாய்கள் இருப்பாங்க அப்படின்றாரு. இப்போ இல்லை, வரும், திரும்பி வரும். எதுக்கு சொல்கிறேன்னா, சபை நிரம்பி இருக்கும் போது அதோட சேர்த்து ஆடுகளோடு சேர்த்து என்ன வரும்? ஓநாயும் வரும். சரியா? ஸோ கடைசி நாட்களில் அந்த ஞானம் நமக்கு ரொம்ப தேவை.
அந்த we need to identify the deceiving spirit. Amen. அவங்க ஒன்றும் மற்ற நாமத்தை கொண்டு வரமாட்டாங்க, பிள்ளையார் நாமத்தை கொண்டோ இல்லைன்னா முருகன் நாமத்தை கொண்டோ வரமாட்டாங்க. they come in the name of Jesus Christ. ஆட்டுத்தோலை போர்த்தி கொண்டு என் நாமத்தினால் அவங்க வந்து வஞ்சிப்பார்கள். ஆமென். என் நாமத்தினால they use my name. என் நாமத்தினால் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்களாம், வஞ்சிப்பார்கள். இயேசு அங்கே இருக்கிறார், வனாந்தரத்தில் இருக்கிறார், இங்கே இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு வஞ்சிப்பாங்க. ஸோ we need to be very careful with the human and also with the Satan. அதுக்கு தான் நமக்கு வந்து the deceiving spirit நமக்கு தேவை. அடையாளம் கண்டுகொள்கிற அந்த ஞானம் நமக்கு தேவை. ஆமென். அந்த ஞானம் நமக்கு எப்படி வரும் என்றால் வேத வசனத்திலிருந்து தான் நமக்கு வரும். when you know the word of God, then you know the person who is deceiving you, whether he is deceiving or not. Hallelujah. Hallelujah. இப்போ for example, somebody is coming and telling oh, Jesus told he is coming. That is in the word of God. Jesus told he is coming. He is coming and then that person will, the same person will tell, oh, Jesus is coming on particular date in this big wilderness. Okay? He is coming in the wilderness. And so I'm giving a notice for you. So collect all your church people and come over to that place. What you will do? What you will do? Answer me. What you will do? Will you go? Why? Yeah. Why you don't go? Huh? Wow. Nobody knows when he come back. Only Father God knows. How do you know that? From the scriptures. You got it? My scripture tells only Father God knows. பிதா ஒருவருக்கு தான் தெரியும் அவர் எப்போ வரப்போறாருன்னு சொல்லிட்டு. அடையாளங்கள் கொடுக்கப்பட்டிருக்குது, ஆனால் எப்போ வருவாருங்கிறது பிதாவுக்கு மாத்திரம்தான் தெரியும். அதனால கிறிஸ்து அங்கே இருக்கிறார் இங்கே இருக்கிறான்னு சொன்னால் நீங்கள் போகாதீங்க, நம்பாதீங்க அப்படின்னாரு. அப்போ அது எப்படி நமக்கு தெரியும்? வசனம் தெரியணும். when you know the word of God, then you will be alert. if you don't know the word of God, then you will be deceived. Amen. ஆண்டவர் வந்து வருகைக்கு ஃபஸ்ட்டு the sign for the coming of the Lord Jesus Christ என்ன தெரியுமா? What is the first sign for the coming of this second coming of the Jesus Christ? என்ன வார்த்தை சொன்னார் கர்த்தர்? பூமிலாம் அது ரெண்டாவது. நோ, ஆண்டவர் சொன்ன வார்த்தை, நீங்கள் வேதத்தை அதெல்லாம் துளுறதெல்லாம் அதெல்லாம் Turn to your Bible to Matthew 24. Okay. Matthew 24, verse 3 and 4. I read, okay? பின்பு அவர் ஒலிவ மலையில் மேல் உட்கார்ந்திருக்கையில் சீஷர்கள் அவரிடத்தில் தனித்து வந்து, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்? உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன? எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள். Matthew 24 verse 3. ஆண்டவர்கிட்ட சீஷர்கள் போய் ஆண்டவர்கிட்ட கேட்குறாங்க, ஆண்டவரே உம்முடைய வருகைக்கும் இந்த உலகத்தினுடைய முடிவுக்கும் அடையாளம் என்ன? வாட் இஸ் த சைன் ஃபார் யுவர் கம்மிங் அண்ட் ஃபார் த எண்ட் ஆஃப் திஸ் வேர்ல்டு? ஆண்டவர் அடுத்த வசனத்தில் ஆண்டவர் சொல்லுவார், இயேசு அவர்களுக்கு பிரதி உத்தரமாக அவர் சொன்ன அடையாளம் என்ன தெரியுமா? ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள். வாட் இஸ் ரிட்டன் இன் இங்கிலீஷ் verse 4? Make sure no one deceive you. அதுதான் அடையாளம். பூமி அதிர்ச்சி, நிலநடுக்கம் இதெல்லாம் ரெண்டாவது. முதல்ல நீ வஞ்சிக்கப்படாமல் இருக்கணும். You make sure you are not being deceived by anybody. You are not being deceived by Satan. You are not being deceived by other people, those who not believe in the Christ, and also you are not be deceived by the people, those who believed in Christ.
வசனம் சொல்லுது, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களே வஞ்சிக்கப்படுவார்கள். ஏன் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் வஞ்சிக்கப்படுறாங்க? ஏன் தெரிந்து கொள்ளப்பட்டவங்க வஞ்சிக்கப்படுறாங்க? Why the chosen people they get deceived? Why the God's people getting deceived? Why? Huh? They don't know the word. Because they don't have the word of God in their heart. They don't have the revelation of the word of God in their heart. They don't have the sign of God in their heart. If they have the word of God in their heart, they knew what God spoken to them. Amen. They knew what God spoken to them. Disciples, when they are been with Jesus Christ, 3.5 years, Lord was with them doing the ministry, and God was been with the disciple. இயேசு சீஷர்களோடு இந்த பூமியில் வாழ்ந்த நாட்களில் ஆண்டவர் 12 சீஷர்கள்ட்டையும் திரும்ப திரும்ப சொன்ன ஒரு காரியம் என்ன தெரியுமா? நான் சிலுவையில் மரிக்கணும், 3ஆம் நாள் உயிர் தெழுதணும், திரும்பினா வருவேன். சொன்னாரா இல்லையா? He told the disciple how many times, again and again and again told. But after, when Jesus died, everybody forgot. Everybody forgot about his resurrection. Nobody, not even a single person remembered his resurrection. அவர் 3ஆம் நாள் உயிர் தெழுவார் என்பதை ஒருத்தர் கூட nobody remembered that. Why? Because they didn't remember the word what they spoken to them. You got it? சில நேரத்தில் sometimes we as a human we forget. சில நேரத்தில் என் ஒய்ஃப் ஏதாட்டி என்கிட்ட சொன்னான்னா நான் மறந்துடுவேன், இல்லை நான் ஏதாட்டி சொன்னால் அவன் மறந்துடுவா. இஃப் ஐ டெல் மை சில்ட்ரன் தே forget, if they tell me I forget. We have the nature of forgetfulness. But at the same time, God is alerting us to remember the word again and again and again. That's why we are encouraging people to read the Bible again and again and again in the end times. In the end times. So that's why we need, very, very important. Today you can see in all over the places, particularly in South India, you can see most of the churches, they are giving more time in the Bible. Bible exam, Bible meditation, lot of things they are doing with the Bible. Because when they read more and more the word of God, and then they shall be protected and they shall be saved. ஏசிய ஆவடி சபையில் பாஸ்டர் கேப்ரியல் தாமஸ் ராஜ் ஒவ்வொரு வருஷமும் அவர் வந்து இயர் எண்டில் வந்து வேதாகம டெஸ்ட் வைப்பார். இட் இஸ் அ எக்ஸாம் ஃபார் எவ்ரி ஏஜ் குரூப். For every age group, they conduct a Bible test. Less than 12 years, 12 to 13 to teenage people. Then after 25, about 25, they do the exam. Do you know how many people they participated? They put for application for nearly 3,500 people. They applied for the application. They put for the application. 2,680 people participated. 2,680 people they participated. But you will see that among that the little children, they scored the top score. All the littles less than 12 years, they scored the top score. And also after 25 years also, some of them totally, I think nearly like 111 people, they scored the required top score. So why I am telling, they're doing every year, they're doing like that. And also one of my colleague, Sister Veda Peters, she's in Saudi Arabia, she's doing ministry. Her grandma, every year from the youth, every year she go to the church and every year she do the Bible test, annual Bible exam. And they give a prize for every year who take first, second, third. They do for 100 marks, okay? You believe it or not, every year she take the first prize. Do you know how old is she? She is 83 or something, like more than 80. Even in the sick bed, she will
take me in the auto or taxi, take me to the church. Let me do the exam and come back. Out of 100, most of the time she will score 100 out of 100. All the answers she will answer. Even sometimes she scored 98, sometimes she scored 99, and she get the first mark. But even if she scored 98, 99, she will come back home, she will search the Bible, why I make that mistake. She will correct it. அந்த தாகம் இருக்கணும் when you have on the word of God. So today I'm going to talk you a few things about in 1 Samuel பார்க்குறோம். 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரத்தில் read 1 and 2. அங்கே பார்க்குறோம். இந்த காரியத்தினுடைய பின்னணியை உங்களுக்கு சொல்கிறேன். தாவீது மற்றொரு இடத்துல இருக்கிற பொழுது வேதம் சொல்லுகிறது, அங்கே தாவீதுக்கு உண்டான எல்லாவற்றையும் எதிராளிகள் வந்து அவனுடைய மனைவி பிள்ளைங்க எல்லாவற்றையும் என்ன பண்ணிட்டாங்கன்னா சூறையாடி கொண்டு அந்த ஏரியா ஃபுல்லாக என்ன பண்ணுறாங்க, தீயினால் அக்கினியினால் சுட்டரித்து. 2வது வசனத்தில் வாசிக்கிறோம், அதில் இருந்த ஸ்திரீகளாகிய சிறியவர்களையும் பெரியவர்களையும் சிறைப்பிடித்து ஒருவரையும் கொன்று போடாமல். இதுதான் தேவனுடைய கிருபை தாவீதோடு இருந்ததுக்கு ஒரு அடையாளம். ஒருவரையும் கொன்று போடாமல் அவர்களை பிடித்து கொண்டு தங்கள் வழியை போய்விட்டார்கள். நியாயப்படி என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த இடத்துல போய் எல்லாத்தையும் வெட்டி தள்ளி என்ன பண்ணிடுவாங்க, கொன்று போட்டுருவாங்க. கொன்று போட்டு கொள்ளையடிச்சிட்டு வந்துடுவாங்க. அதுதான் அந்த எனிமி தே வில் டூ. பட் இந்த இடத்துல பார்க்குறோம், தாவீது ஆண்டவர் அந்த ஜனங்களை எல்லாம் பாதுகாத்தார். ஆமென். பாதுகாத்து எல்லாத்தையும் கொண்டு போயிட்டாங்க. எல்லாம் மொத்தமாக கொண்டு போனதுக்கப்புறம் தாவீது செய்த ஒரு காரியம் அங்கே வேதத்தில் வாசிக்கிறோம். 4வது வசனத்தில் வாசிக்கிறோம், அப்பொழுது தாவீதும் அவனோடு இருந்த ஜனங்களும் அழுகிறதுக்கு தங்கள் பலனில்லாமல் போகும் மட்டும் சத்தமிட்டு அழுதார்கள். On verse 4 you can read on 1 Samuel 30 verse 4, David and his people, they cried as much as possible as if they lose their strength. அந்த அளவுக்கு அவர்கள் அழுதார்களாம். ஆமென். அந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்குது, அதில் பாருங்கள், தாவீதும் அவனோடு இருந்த ஜனங்களும் அழுகிறதுக்கு தங்கள் பலனில்லாமல் போகும் மட்டும் சத்தமிட்டு அழுதார்கள். ஆனால் இன்னொரு காரியத்தை நீங்கள் கவனித்து பார்ப்பீர்கள் என்றால், யாரை நோக்கி அழுதார்கள்? அங்கே தேவனை நோக்கின்னு போட்டிருக்கா? இல்லை, தாவீதை நோக்கி அழலை. அப்பொழுது நல்ல அதில் வசனத்துக்கு சரியாக வாசித்து பாருங்கள். அப்பொழுது 3ஆம் வசனத்தையும் 3ஆவதையும் சேர்த்து படிக்கும் போது அப்போ உங்களுக்கு புரியும். தாவீதும் அவன் மனுஷனும் அந்த பட்டணத்துக்கு வந்தபோது இதோ அது அக்கினியினால் சுட்டரிக்கப்பட்டது என்றும் தங்கள் மனைவிகளும் தங்கள் குமாரர்களும் தங்கள் குமாரத்திகளும் சிறைப்பிடித்து கொண்டு போகப்பட்டார்கள் என்று கண்டார்கள். அப்பொழுது தாவீதும் அவனோடு இருந்த ஜனங்களும் அழுகிறதற்கு தங்களால் பலனில்லாமல் போக மட்டும் சத்தமிட்டு அழுதார்கள். அவங்க யார்? தேவனை நோக்கி அழலை, மற்ற மனுஷர்கள்ட்டையும் போய் அழலை. தங்களுக்கு அவங்க தங்களுடைய வேதனையை தாங்களே என்ன பண்ணிக்கிட்டாங்க, பலன் இல்லாமல் போகும் மட்டும் அவங்க அழுது என்ன பண்ணாங்க, தீர்த்தார்கள். அல்லேலூயா. சில நேரங்களில் நம்ம செய்கிற பெரிய ஒரு அழணும் இல்லைன்னு சொல்ல வரல, ஆனால்
இங்கே வசனம் சொல்லுது, தன்னிடத்தில் பலன் எல்லாவற்றையும் லூஸ் பண்ணுற அளவுக்கு, as he lose every strength, they cried and they wasted the energy and they wasted the tears. ஆனால் இதே அழுகையை வேதத்தில் பார்க்கிறோம். இன்னொரு ஸ்திரீ, அன்னாள் ஒரு ஸ்திரீ இருந்தால் வேதத்தில் பார்க்கிறோம். அவள் எங்கே போய் அழுதா? அன்னாள் எங்கே போய் அழுதா? தேவாலயத்தில் போய் அன்னாள், she went and cried, wept in the front of God's presence. Amen. Hallelujah. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்கள் கண்ணீர். சொல்லுங்க பக்கத்தில், உங்கள் கண்ணீர். Your tears is very valuable in God's presence. Amen. Don't waste your tears by yourself. Don't waste your tears in front of the other people. Amen. நீங்கள் மற்றவங்கள்ட்ட போய் உங்கள் கஷ்டத்தை சொல்லி அழலாம், தப்பு கிடையாது. ஆனால் அவங்கள்ட்டே மணிக்கணக்காக அழுதுகிட்டு இருக்காதீங்க. நான் சொல்கிற புரியுதா உங்களுக்கு? இல்லை, ஜென்ரலாக சொல்கிறேன் நான், யாரையும் இதை சொல்கிற புரியுதா? சில பேர் பார்த்துருக்கீங்களா, மணிக்கணக்காக அப்படியே அழுதுகிட்டே இருப்பாங்க. அழ வேண்டிய இடத்துல அழ மாட்டாங்க. இது அவங்க யார் இப்போ ஒரு 1 hour 2 hours ஒருத்தட்ட சொல்லி ஒப்பாரி வச்சு அழுதுகிட்டு இருந்தாங்கன்னா, அந்த கண்ணீரை கொண்டு போய் தேவ சமூகத்தில் ஊற்றிருந்தானா அவங்களுக்கு பிரயோஜனம் இருந்திருக்கும். இங்கே தாவீது அவங்க ஜனங்கள் பண்ண வேலை அதுதான். பலன் இல்லாமல் போகும் மட்டும் அவங்க அழுது தீத்தாங்க. அதுக்கு பிறகு பார்க்குறோம் 8வது வசனத்தில் வேதம் சொல்லுகிறது. அதுக்கப்புறம் தாவீது அங்கே பார்க்கிறோம், 6வது வசனத்தை வாசிக்கிறேன். தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். சகல ஜனங்களும் தங்கள் குமாரர் குமாரத்திகளின் நிமித்தம் மன கிளேசத்தினால் அவனை கல்லெறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். தாவீது தன் தேவனாலே கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான். அல்லேலூயா. தாவீது அங்கே போட்டு தள்ளிடணும், கல்லெறிஞ்சு அவனை கொன்றணும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்தாங்க. ஆனால் தாவீது ஒரு தீர்மானம் எடுத்தான். எனக்கு விரோதமாக இவங்க எழும்பலாம், அவங்கள குற்றம் சொல்லலை. தாவீதம் அவங்கள குற்றம் சொல்லலை. நான் என்னப்பா செய்வேன், நான் அவங்க கூட தானே வந்தேன், அவங்க இப்படி சூறையாடி போயிட்டாங்கன்னு குற்றம் சொல்லலை, சாக்கு சொல்லலை. தாவீது வந்து தன்னை தேவனுக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான், கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான். ஒரு காரியத்தை நான் கர்த்தருக்குள்ள உங்களை எப்படி திடப்படுத்துவது, அந்த காரியத்தை ஒரு 4 காரியத்தை நான் உங்களுக்கு காண்பித்து கொடுத்து விட்டு தொடர்ந்து இந்த காரியங்களை நாங்கள் வருகிற நாட்களில் நாங்கள் பார்க்க போகிறோம். தேவனிடத்தில் how can you strengthen yourself, how David strengthened himself to receive the lost thing. Amen. சகலத்தையும் திருப்பிக் கொள்வதற்கு முதலாவது தாவீது செஞ்ச ஒரு காரியம் என்னவென்றால், தேவனுக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான். ஆமென். கர்த்தருக்குள்ள நீங்கள் திடப்படாத வரைக்கும் நீங்கள் இழந்து போன ஒன்றையும் திருப்பிக் கொள்ளவே முடியாது. தேவனுக்குள் நீங்கள் திடப்படுத்தி கொள்ளணும். You need to strengthen yourself in God's presence. ஸோ அங்கே வேதம் சொல்லுகிறது 8வது வசனம், தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா, அதை பிடிப்பேனா என்று கேட்டான். ஹல்லேலூயா. இந்த வசனத்தை ரீட் இன் இங்கிலீஷ். 1 Samuel chapter 30 verse 8. Just read the first portion. And David inquired of the Lord, shall I pursue this raiding party? Will I overtake them? David inquired with the Lord, whether do you want me to follow them, whether I will rescue that. David என்ன பண்ணாப்ல? கர்த்தரை நோக்கி, he inquired with the Lord. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உங்களை இழந்து போனதை திருப்பி நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், ஃபஸ்ட்டு நான் சொன்ன கர்த்தருக்குள்ளே திடப்படுத்தணும்னா எப்படி திடப்படுத்துறது? ஃபஸ்ட்டு ஸ்டெப், சீக் காட்ஸ் பிரசன்ஸ். தேவனுடைய சமூகத்தில் நீங்கள் போய் பழகணும். ஆமென். யூ நீட் டு கோ இன் காட்ஸ் பிரசன்ஸ்.
தேவ சமூகம். ஆமென். அதுதான் தேவ சமூகத்தில் போய் கர்த்தரை நோக்கி தாவீது என்ன பண்ணுறான்? he is enquiring with the Lord. தேவனுடைய சமூகத்திற்கு எந்த ஒரு மனுஷன் முதலிடம் கொடுக்கிறானோ அவனுக்கு தேவனிடத்திலிருந்து பதில் வரும். ஹல்லேலூயா. வேறு எந்த சாய்ஸே கிடையாது. ராஜாட்ட போகலாம், மற்றவங்கள்ட்ட ஆலோசனைக்காரர்கிட்ட போகலாம், சைக்காலஜிட்ட போகலாம், டாக்டர்கிட்ட போகலாம். என்ன காரியத்தில் நீங்கள் போனாலும் நீங்கள் இழந்து போனதை திருப்பி கொள்ளவே முடியாது. ஒருவேளை நீங்கள் குறுக்கு வழியில் போனால் கூட அது இருக்கிறதும் போயிடும், இருக்கிறதையும் இழந்து விடுவோம். ஆகவே தேவ சமூகத்திற்கு முதலிடம் கொடுக்கிற பொழுது தேவனிடத்திலிருந்து அதை எப்படி திருப்பி கொள்ளலாம் என்கிற வகையும் வழியும் நமக்கு கற்றுக் கொடுப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே இந்த நாளில் நம்ம தேவ சமூகத்தை குறித்து, அதை குறித்து அறிகிற ஞானம், அதை குறித்து அறிகிற அறிவு நமக்கு தேவை. ஹல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்தில் போனால் என்ன நடக்கும், கர்த்தருடைய சமூகத்தில் இருந்தால் என்ன காரியம் தேவன் நமக்கு இந்த வேதத்தில் நமக்கு எழுதி வைத்திருக்கிறார் என்பதை குறித்த உங்களுக்கு அறிகிற அறிவு இல்லாவிட்டால் திருப்பி கொள்ள முடியாது. எஸ் ஆர் நோ? ஆமாவா இல்லையா? ஆமேன். இப்போ ஜோஸ் ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறாரு. அப்போ அந்த கம்பெனியில் ஏதோ ஒரு ப்ராடக்ட் வந்து ப்ராஃபிட்டபிள் வந்து அன்ப்ராஃபிட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோ. ஸோ டு ரீகெயின் த ப்ராஃபிட் he should know the method what you need to bring it back the profitable to the company. அப்படி தானே? You should know the method, you should know what you need to do. What I have done wrong, you correct yourself. அது தெரியாமல் நம்ம என்ன பண்ண முடியாது. We cannot rescue the unprofitable, we cannot gain profit. ஸோ அதே போல் தேவ சமூகத்தை குறித்து நீங்கள் அதிகமாக அறிந்து கொள்ள வேண்டும். Tell to your neighbor, you should know about the presence of the God. Amen. What is in English தேவ சமூகத்துக்கு presence? In his presence. You should know more about what happened when you go in his presence. Hallelujah. First you can read and Psalms chapter 16. Psalms chapter 16 verse 11. சங்கீதம் 16வது அதிகாரம் 11வது வசனம் சொல்லப்பட்டிருக்குது. ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்தி நீர் உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் உம்முடைய வலது பாரிஷத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. What is written in English? You make known to me the path of life. Fill me with joy in your presence. With eternal pleasures at your right hand. You will fill me with joy in your presence. Hallelujah. In his presence you will have the joy of the Lord. Hallelujah. தேவ சமூகத்தில் நீங்கள் போகிற பொழுது கர்த்தருடைய மகிழ்ச்சி, you will feel his presence, his joy. தேவனுடைய மகிழ்ச்சியை நீங்கள் தேவ சமூகத்தில் என்ன பண்ணணும்? உணர்ந்து கொள்ள வேண்டும். அதான் வசனம் சொல்லுகிறது. You make known to me, ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்தினீர். You make known to me the path of life. ஜீவ மார்க்கம் என்றால் கர்த்தருடைய வசனம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வசனத்தை எனக்கு தெரியப்படுத்தினீர். உம்முடைய சமூகத்தில் நித்திய ஆனந்தமும், உம்முடைய சமூகத்தில் பரிபூரண ஆனந்தமும் நித்திய பேரின்பமும் உண்டு. எட்டர்னல் பிளஷர். ஹல்லேலூயா. எட்டர்னல் பிளஷர் ஆங்கிலத்தில் அதான் கொடுக்கப்பட்டிருக்குது. இட்ஸ் நித்திய பேரின்பம், எட்டர்னல் பிளஷர். உலகத்துக்குரிய பிளஷர்ஸ் எல்லாமே வந்து டெம்பரவரி. யூ காட் இட்? The worldly pleasures, they are all temporary, but they lead into the distraction, they lead into the unrighteousness. But I'll tell you, nitya perinbam, eternal pleasures will lead into the holiness, will lead into the righteousness, will lead into the God's way. Hallelujah. அப்போ தேவ சமூகத்தில் இருக்கிறவர்களுக்கு வேதம் சொல்லுகிறது நித்திய பேரின்பம், நித்திய மகிழ்ச்சி தேவ சமூகத்திலே நமக்கு உண்டாகும் என்று வேதம் சொல்லுகிறது. சங்கீதம் 21:6 வாசித்து பார்ப்பீர்கள் என்றால்,
21:6 அவரை நித்திய ஆசீர்வாதங்களுக்குள்ளாக்குகிறவராய் இருக்கிறீர், அவரை உம்முடைய சமூகத்தின் மகிழ்ச்சியினால் பூரிப்பாக்குகிறீர் என்று வேதம் சொல்லுகிறது. In Psalm chapter 21 verse 6 it tells he filled us with the eternal blessing. நித்திய ஆசீர்வாதம் உள்ளவனாக்குகிறீர், அவனுடைய சமூகத்திலே மகிழ்ச்சியினால் பூரிப்பாக்குகிறீர். Always remember, when you go to the God's presence, you should feel the joy of the Lord. Amen. கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியாய் இருப்பதே என் வசனத்தை முடிங்கப்பா. கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியாய் இருப்பதே என் பலன். The joy of the Lord is my strength. கர்த்தருக்குள் தாவீது தன்னை திடப்படுத்தி கொண்டதற்கு முதலாவது காரியம் என்னவென்றால், அவன் நல்ல தேவ சமூகத்திலே கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருக்க பழகினவன். ஆமென். எப்படி மகிழ்ச்சியாக இருக்க பழகினான்? கர்த்தரை துதித்து, கர்த்தரை பாடி, கர்த்தரை மகிமைப்படுத்தி, கீத வாக்கியங்களால் கர்த்தரை மகிமைப்படுத்தி, கர்த்தரை வர்ஷிப் பண்ணி, தாவீது எப்பொழுதும் கர்த்தரை துதித்து ஆராதிக்கிற ஒரு மனுஷனாக இருந்தபடினால்தான் அவனுக்குள்ள அந்த மகிழ்ச்சி, அந்த இரட்சிப்பின் சந்தோஷம் அவனுக்குள்ள தாவீதுக்குள்ள காணப்பட்டது. நான் சொல்கிறேன், தாவீது இருந்த நாட்களில் இயேசு ரத்தம் சிந்தப்படவில்லை. அதையும் அவ்வளோ ரொம்ப யோசிக்கிறீங்க. Did Jesus died during the David time? Did Jesus die during the David time? No. But if you analyze him, all the Psalms chapter, if you read that, how much he rejoiced in the salvation. Yeah? David, அவன் நியாயப்படி பார்த்தா நம்மளை விட அவன் தான் ரட்சிப்பின் சந்தோஷத்தை அதிகமாக எழுதி வச்சிருக்கிறாப்புல சங்கீதங்களில். இரட்சணிய பாடல்கள் என்னை சூழ்ந்து கொள்ளட்டும், இரட்சணிய சந்தோஷத்தினால் என்னை நிரப்பும், இழந்து போன இரட்சிப்பின் சந்தோஷத்தை திரும்ப எனக்கு தாரும், இரட்சணிய கண்மலையே, என் இரட்சகரே, என் இரட்சணிய கொம்பே என்று சொல்லி தாவீது அந்த இரட்சிப்பின் சந்தோஷத்தை எவ்வளவு உரிமம் பாராட்டி கொண்டாடுறாரு பாருங்க. இரத்த சிந்தப்படாத நாட்களிலே, பாவம் மூடப்பட்ட காலத்திலேயே, அவன் பாவ மன்னிப்பு மூடப்பட்ட காலத்திலேயே, பலிகளை செலுத்தி மூடப்பட்ட அந்த நாட்களிலேயே தாவீது அந்த இரட்சிப்பின் சந்தோஷத்தை அவ்வளவு கனப்படுத்தி அவன் கொண்டாடுவான் என்றால், நீங்களும் நானும் எவ்வளவு கொண்டாடணும் தெரியுமா? எவ்வளவு கர்த்தருக்குள்ள களி கூறணும் தெரியுமா? அவருடைய இரத்தத்தினால கழுவப்பட்டு இயேசுவின் இரத்தத்தை உரிமை பாராட்டி, இயேசுவின் இரத்தம் என்னை பரிசுத்தப்படுத்தி இருக்கிறது, என்னை நீதிமானாய் மாற்றி இருக்கிறது, என்னை பரிசுத்த மனவாட்டியாய் மாற்றி இருக்கிறது, அவருடைய பிள்ளையாய் மாற்றி இருக்கிறேன், ராஜாதி ராஜாவுடைய பிள்ளையாய் இருக்கிறேன், ராஜாக்களும் ஆசாரியர்கள் என்னை தெரிந்து வைத்திருக்கிறார், என்னை அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவ மனுஷனாய் தெரிந்து வைத்திருக்கிறார், அவருடைய இரட்சணியம் காருண்யம் என்னை சூழ்ந்திருக்கிறது என்று சொல்லி அவருடைய இரட்சிப்பின் சந்தோஷத்தினால் நிரம்ப 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 உனக்குள்ள ஒரு பலன் உண்டாகிறது. ஹல்லேலூயா. தேவ சமூகம் அதுக்கு தாங்க வரணும், அதுக்கு தான் வரணும். எதுக்கு இங்கே நிற்கிறவங்க, வர்ஷிப் லீட் பண்ணுறவங்க, கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்குறவங்க, ஜெபிக்கிற தேவ பிள்ளைகள், ஏன் அவங்க உங்களை என்கரேஜ் பண்ணுறாங்க? நல்லா உற்சாகமாக கரங்களை தட்டி சத்தத்தை உயர்த்தி பாடுங்க. எதுக்கு சொல்கிறாங்க? அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த இரட்சிப்பின் சந்தோஷம். ஹல்லேலூயா. அந்த இரட்சிப்பின் சந்தோஷத்தினாலே தாவீது அங்கே பார்க்கிறோம், அவன் மகிழ்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்தின ஒரு தேவ மனுஷன். ஹல்லேலூயா. ரோமர் 10:10 நாங்கள் வாசிக்கிறோம், நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசித்து இரட்சிப்பு உண்டாக தன் வாயினாலே அறிக்கை பண்ணுகிற பொழுது தேவ சமூகத்திலே அந்த இரட்சிப்பின் சந்தோஷத்தினால், பேரின்பத்தினால், the joy of the Lord is your strength. Amen. எப்பெல்லாம் உங்களுக்கு சோர்வு வருகிறதோ கர்த்தர் கொடுத்த இரட்சிப்பை நினைவு கூறுங்கள். ஆமென். Remember the salvation which God has done for you or given for you in the cross. பிசாசனுடைய பெரிய தந்திரம் என்ன தெரியுமா? இயேசு உங்களுக்காக சிலுவையில் செய்து முடித்ததை அதை நினைவுபடுத்தாம அதை உங்களை மறக்க வைக்கிறதா. அதை அந்த தேவன் செய்து சிலுவையில் அவர் செய்து முடித்ததை அதை நினைத்து
நீங்கள் நன்றி சொல்லாமல் அவருக்கு சோத்திர பலி செலுத்தாமல் உங்களை மறக்க பண்ணுகிறது தான். சொல்கிற புரியுதா உங்களுக்கு? நீங்கள் அதை நினைவு கூர்ந்துட்டீங்கன்னு வைங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்குள்ள என்ன ஆயிரும், அந்த மகிழ்ச்சி வந்துடும். ஓ, என்னை மன்னிச்சாரே, என்னை இந்த பாவத்திலேருந்து விடுதலை ஆக்கினாரே, இந்த கஷ்டத்துலேருந்து விடுதலை ஆக்கினாரே, எனக்கு அந்த பாவ மன்னிப்பு நிச்சயத்தை கொடுத்தாரே, அந்த ஜாய் எனக்கு கொடுத்தாரு, அந்த குற்ற மனசாட்சி எனக்குள்ளே இல்லையே. இப்போ நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். கேன் யூ சர்ச் யுவர் செல்ஃப்? கூகுள் சர்ச் போயிடாதீங்க. கேன் யூ செக் யுவர் செல்ஃப்? உங்களுக்குள்ள 10 வருஷத்துக்கு இல்லை 20 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் செஞ்ச தப்பு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? டு ரிமெம்பர்? எப்போ செஞ்ச தப்பிதத்தை உங்கள் மனசில் இப்போ அது குற்ற மனசாட்சியாக குத்திக்கிட்டு இருக்கா? Do you have any guilt in your heart? என்ன ஒரு மாதிரி பார்க்காதீங்க. Do you have a guilt in your heart that I am a sinner? குற்ற மனசாட்சியோடு இப்போ நீங்கள் உட்கார்ந்து கேட்டுக்கிட்டு இருக்கீங்களா? இல்லை. ஏன்? மறந்துட்டா? ஏன் ஏன் நமக்குள்ள அந்த குற்ற மனசாட்சி? why you don't have a guilt in your heart? why? சிம்பிள் கொஸ்டிங்க. என்னங்க நீங்கள்? ஆமாங்க, பார்த்தீங்க, இப்போ தான் சொல்லி முடித்தேன். பிசாசு உங்களை மறக்க பண்ணுவான்னு நீங்கள் இப்படி யோசிக்கிறீங்களே. இயேசு உங்கள் பாவத்தை அவர் சிலுவையில் இரத்தத்தினால கழுவி சுத்திகரிச்சிட்டார். இயேசுவின் ரத்தம் எனக்காக எல்லாத்தையும் செய்து முடிச்சுட்டு, the blood of Jesus cleansed me every blood. அந்த குற்ற மனசாட்சி எனக்குள்ள நீ தேடி பார்த்தா கூட, ஆண்டவரே நான் செஞ்சேன், எனக்குள்ள அந்த இது வரமாட்டேங்குதே, குற்ற மனசாட்சி அந்த இது வரமாட்டேங்குதே. டேய், நான் ஏற்கனவே கழுவி தூக்கி தூர போட்டேன்டா. ஏற்கனவே கழுவி ஆண்டவர் சொல்றார், நீ செய்த பாவங்கள் எல்லாவற்றையும் நான் மன்னிச்சு என்ன பண்றாராம், மறந்துட்டேன்றாரு. வசனத்தில் இருக்குது. ஐ ஃபர்கட் எவ்ரிதிங் வாட் யூ டன், ஐ கிளென்ஸ் அண்ட் ஐ ஃபர்கட். சமுத்திரத்தின் ஆழத்தில் நான் போட்டுட்டேன். எந்த ஓஷனில் போட்டார்னு நமக்கு தெரியாது. நிறைய ஓஷன் இருக்குது. பசிபிக் ஓஷன், அட்லாண்டிக் ஓஷன், இந்தியன் ஓஷன். ஆனால் சமுத்திரத்தின் ஆழத்தில் போட்டார். ஏன்னா நம்ம ஆட்களுக்கு, ஆண்டவருக்கு நமக்கு நம்மளை பற்றி நல்லா தெரியும். இவன் டைவிங் சூட்டெல்லாம் போட்டு உள்ளே போய் நோண்டுவான்ட்டு. நம்மளை பற்றி அவருக்கு நல்லாவே தெரியும். சமுத்திரத்தின் ஆழத்தில் போட்டேன், முதுகுக்கு பின்பதாக தூரமாக நான் எரிந்துட்டேன். ஏன்னா பக்கத்தில் போட்டால் நீ பக்கத்தில் நோண்டி எடுத்துருவேன். இன்னொன்று சொல்றாரு, கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமா அவ்வளவு தூரமாய் நான் உன் பாவங்களை விலக்கினேன். The distant you cannot able to reach, he thrown away your sin. Amen. You cannot reach the forgiven sin. நீ போய் தேடி தேடி கண்டுபிடிச்சா கூட நீ தேடியும் காணாதிருப்பாய். அதாங்க தேவனுடைய அன்பு. புரியுதா உங்களுக்கு? அதை நீங்கள் நினச்சி கர்த்தருடைய சமூகத்தில் நீங்கள் தேவ சமூகத்து வருகிற பொழுது அதை நினைத்து தேவனுடைய ஆராதித்து நன்றியுள்ள இருதயத்தோடு உங்களுடைய இருதயத்தில் வர்ற வார்த்தையெல்லாம் அவரை இயேசுவை நீங்கள் என்ன சொல்கிறது, கொஞ்சி உயர்த்தி, வல்லவரே நல்லவரே, எனக்கு இவ்வளோ ரெட்சிப்பின் சந்தோஷத்தை கொடுத்தீங்களே, இந்த சந்தோஷத்தை கொடுத்தீங்களே, எனக்கு பணம் இல்லாட்டாலும் பரவாயில்ல, வீடு இல்லாட்டாலும் பரவாயில்ல, ஆண்டவரே இன்றைக்கி நான் மரிச்சாலும் இந்த நித்திய சந்தோஷத்தோடு, இந்த ரெட்சிப்பின் சந்தோஷத்தோடு இப்போ கண்ணை மூடினா நான் பரலோகத்தில் உம்மோடு இருப்பேன். அந்த சந்தோஷம் தேவ சமூகத்தில் மாத்திரம்தான் கிடைக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த அதனால தான் தேவ சமூகத்துக்கு வர சொல்கிறோம். ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேனே, பரவாயில்ல வா, ஆண்டவருடைய சமூகத்தில் வா. அவர் உன்னை தள்ளாதவர், மன்னிக்கிறதில் அவர் தயவுள்ளவர். ஆண்டவர்கிட்ட வந்துட்டு கேளு, ஆண்டவரே எனக்கு இதிலேருந்து விடுதலையாக என்னால் முடியல, ஆண்டவரே இந்த பாவத்திலேருந்து என்னால் விடுதலையாக முடியல, இந்த பிரச்சனையிலேருந்து என்னால் விடுதலையாக முடியல, என்னால் விடுவிக்க முடியலை, அதனால் உங்கள்கிட்ட நான் உதவி கேட்டு வந்திருக்கிறேன். உண்மையாக நீ கூப்பிட்டு பாரு, கர்த்தர் விடுதலை கொடுப்பார். ஹல்லேலூயா. You cannot deliver yourself. You cannot deliver yourself in any bondage, any sin. But God is here to help you to deliver. Hallelujah. அவர் உன்னை விடுவிக்க அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். உண்மையாய் தம்மை கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் எப்படி இருக்கிறாரா? தூரமாக இருக்கிறாரா?
சமீபமாக இருக்கிறார். He is very close to you, next to you. ஹல்லேலூயா. அவர் சமீபமாக இருக்கிறார். உண்மை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு அவர் சமீபமாக இருக்கிறார். நீ மனுஷனை கூப்பிட்டேன்னா அவன் தூரமாக இருப்பான். மனுஷனை கூப்பிட்டேன்னா தூரமாக இருப்பான், ஒரே வீட்டில் தான் இருப்பான். உங்கள் பிள்ளையை கூப்பிட்டு பாருங்க, ஏய் கீழே வந்து எனக்கு ஒரு காஃபி போட்டு கொடுறான்னு, வரமாட்டான். ஒரே வீட்டில் தான் இருப்பான், மேலே இருப்பான், நீங்கள் கீழே இருப்பீங்க. மனுஷனை கூப்பிட்டா வரமாட்டான், அவன் தூரமாக தான் இருப்பான். ஆனால் உண்மையாக நீ கூப்பிடுகிற பொழுது கர்த்தர் உன் சமீபத்தில் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் சொல்கிறேன், உங்கள் என்ன வேதனை என்ன துக்கமாக இருந்தாலும் நான் சொல்கிறேன், இந்த தாவீதை போல, தாவீதோட கூட இருந்த ஜனங்களை போல கண்ணீரை நீங்களே சிந்தி வேஸ்ட் பண்ணிடாதீங்க. இல்லை அந்த துக்கத்தை உங்களுக்குள்ளே அடக்கி வச்சு உங்களுக்குள்ளே வச்சு என்ன பண்ணிடாதீங்க. அது அடுத்த லெவலுக்குள்ளே கொண்டு போயிடும். எங்கே கொண்டு போகும் தெரியுமா? ஆன்சைட்டி, டிப்ரெஷன், சைக்காலஜி, மென்டல், அதுக்குள்ளே போயிடும். அந்த ட்ராக்குக்குள்ளே பிசாசு கொண்டு போயிடுவான். அதை நீங்கள் வந்து தேவ சமூகத்தில் வந்து என்ன பண்ணிடணும்? ரிலீஸ் பண்ணி விட்டுறணும். யூ ஷுட் ரிலீஸ் இட். மடை திறந்த என்ன சொல்லுது, டேம் மாதிரி. டேம் எப்படி திறந்து விட்டா தண்ணி புஷ்ஷுன்னு வரும், அதே போல யூ ஷுட் ரிலீஸ் த ப்ரெஷர் இன் த பிரசன்ஸ் ஆஃப் த காட். பக்கத்தில் பார்த்து, ரிலீஸ் யுவர் ப்ரெஷர் இன் த பிரசன்ஸ் ஆஃப் த காட். ஆமென். ஒருவேளை உங்கள் கணவர் கேட்காம இருக்கலாம், உங்கள் மனைவி கேட்காம இருக்கலாம், உங்கள் பிள்ளைங்க கேட்காம இருக்கலாம். ஆனால் நான் சொல்கிறேன், கர்த்தர் கேட்பார். ஹல்லேலூயா. உண்மையாய் நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் சமீபமாக இருக்கிறார். அவரை நோக்கி கூப்பிடுகிற பொழுது நிச்சயமாய் அவர் சமீபமாய் அவர் உதவி செய்ய அவர் உண்மை உள்ளவராக அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த 21 நாட்கள் தானியேல் உபவாச ஜெபத்தில் நாங்கள் பார்த்தோம், எத்தனையோ ஜனங்கள் கர்த்தர் விடுதலை ஆக்கினார். ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. எனக்கு போன டிசம்பர் 30th எனக்கு கொஞ்சம் காஃப் கோல்டு, இந்த சரீர பலவீனங்கள் இருந்ததுனால, ஆனாலும் ஜனவரி 1 அந்த ப்ரேயர் லாஸ்ட் ஃபினிஷிங் 21 day லாஸ்ட் 2 days, அதாவது ஐ திங்க் ஆன் 30th and then 1st of January அந்த மீட்டிங் இருந்துச்சு. நான் பிரதர்கிட்ட சொன்னேன், பிரதர் ஸ்ரீதர் பிரதர்கிட்ட அவர்கிட்ட சொன்னேன், பிரதர் லாஸ்ட் 2 days doesn't matter brother, we wait and then we pray for the people. We want the people, they should need to be delivered. They should not go with the bondage. டைம் ஆனாலும் பிரச்சனை இல்லை, நம்ம அவங்களுக்காக நம்ம பிரயாசப்படுறோம், கர்த்தர் மேல் வைத்த அன்பின் நிமித்தம் பிரயாசப்படுறோம். அவங்க கட்டுகளோட இவ்வளோ நாள் வந்துட்டு அவங்க கட்டோட வியாதியோட போய் என்ன பிரயோஜனம் இருக்குது? They should be delivered. குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஒரு அம்மா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், ஒரு சகோதரி, அவங்களுக்கு இரவெல்லாம் பல்லு கட்சினே இருப்பாங்களாம், நடு பல்லு கட்சினே இருப்பாங்க. இந்தியாவில் இருக்கிறாங்க, ஹைதராபாத் ஐ திங்க். அவங்க தூங்கும் போது பல்லு கட்சினே இருப்பாங்க, திடீர்னு பார்த்தா நாக்கு கடிச்சிருவாங்க. நாக்கு கட்சி என்ன ஆகும்? ப்ளீட் ஆகும். அதே மாதிரி பல ஆண்டுகளாக அவங்களுக்கு அந்த பிரச்சனை இருந்திருக்கு. அப்போது அவங்களுக்கு அதிலிருந்து ஒரு விடுதலை தேவை. ஹீஸ் எ கிறிஸ்டியன். ஜபத்தில் கலந்து கொள்கிறாங்க, அபிஷேகம் பெற்றுக்கொண்ட ஒரு சகோதரி. அவங்க டாட்டர் வந்து இப்போ காலேஜ் படிக்கிறாங்க, 2nd year நம்ம படிக்கிறாங்க. அப்போ நான் கேட்டேன், சிஸ்டர் உங்கள் குடும்பத்தில் வேறு யாருக்காவது இப்படி பிரச்சனை இருக்கா அப்படின்னு கேட்டேன்னா அவங்க சொன்னாங்க, அவங்க அம்மாவுக்கு அந்த ப்ராப்ளம் இருந்திருக்கு. ஹர் மதர் ஹேஸ் த ப்ராப்ளம் ஸ்னாஷிங் த டீத். அவங்க அம்மா இறந்து ஒரு 7 வருஷம் ஆச்சு. அப்போ நானும் பிரதரும் வந்து நாங்கள் ஜாப் பண்ணோம், அந்த மீட்டிங்லேயே வச்சு ஜாப் பண்ணோம். அப்போ நாங்கள் என்ன பண்ணோன்னா, அதாவது சில பழக்க வழக்கங்கள், சில காரியங்கள், சில வியாதிகள், சில பிரச்சனைகள், யூ கேனாட் கெட் டெலிவர்ட் ஜஸ்ட் ஃப்ரம் தட் ஜென்ரேஷன். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அந்த தலைமுறையில் இருக்கிற சில பிரச்சனைகளை, சில காரியங்களை வந்து சில இதை ஆண்டவர் விடுதலையாக்குவார். சில காரியங்களை அந்த தலைமுறையில் நீங்கள் விடுதலையாக்க முடியாது. யூ நீட் டு கோ பேக் 5 to 10 generation backward. You need to go back 5ஆம் 10ஆம் தலைமுறை அவங்களுடைய பேக்வேர்டு ஜென்ரேஷன் வரைக்கும் போகணும். 5ஆம் 10ஆம் தலைமுறை வரைக்கும் போய் அந்த கர்ஸை நீங்கள் பிரேக் பண்ணணும். நான் சொல்கிற புரியுதா உங்களுக்கு? வேதம் சொல்லுகிறது, பிதாக்களுடைய தப்பிதங்களை
அவங்களுடைய தப்பிதங்கள், அவங்களுடைய பாவங்கள் 3ஆம் 4ஆம் தலைமுறை வரைக்கும், அந்த அக்கிரமம் 3ஆம் 4ஆம் தலைமுறை வரைக்கும் அவங்களுடைய பாவங்கள் அக்கிரமங்களாக சுமக்கப்படுமா? நான் சொல்ற புரியுதா உங்களுக்கு? The forefather sin will become as a transgression comes upon 3 to 4 generation further. நான் சொல்ற புரியுதா? சில பேர் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஒரு பர்டிகுலர் ஏஜில் அப்படியே மறிச்சுக்கிட்டே வருவாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா சில வியாதி அப்படி தொடர்ந்து வரும். சில பேர் பார்த்தீங்கன்னா அம்மாவுக்கு டயபெட்டிஸ் இருந்தால் மகனுக்கு டயபெட்டிஸ் இருக்கும், தாத்தாவுக்கு டயபெட்டிஸ் இருக்கும், அதுக்கு முந்தின நாள் டயபெட்டிஸ் இருக்கும், ஒரே வியாதி. சில இது வந்து அப்படியே தொடர்ந்து சாகிறது. ஒரு குறிப்பிட்ட ஏஜ் வந்தோன்னா அவங்க குடும்பத்தில் ஒரு மரணம் வந்துக்கிட்டே இருக்கும். தீஸ் ஆர் த கர்சஸ் பிகாஸ் ஆஃப் த சின். பாவத்தின் நிமித்தம் அந்த சாபம் 5ஆம் 10ஆம் தலைமுறை வரைக்கும் அந்த இது அப்படி தொடர்ந்து வரும். அப்போ தென் வி ப்ரேட் ஃபார் ஹர். அன்னைக்கு ஜூம்லேயே டைரெக்டாக வி ப்ரேட். வி பிரேக் த 5 to 10 generation curse. 5 to 10 generation curse. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அந்த அசுத்த அந்த சாபங்களை இயேசுவின் நாமத்தினால், அவங்களுடைய எல்லா முற்பிதாக்களுடைய சாபங்கள், அவங்க என்ன பாவம் செஞ்சாங்க நமக்கு தெரியாது. எழுதி வச்சுட்டு போனாங்களா இல்லை சொல்லிட்டு போனாங்களா? சொல்லிட்டு போக முடியாது. We don't know what sin they have done. ஸோ அதை எல்லாம் இயேசுவின் இரத்தத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே அந்த சாபங்களை முறியடித்து, இயேசுவின் நாமத்தினால் அந்த சாபங்களை 5ஆம் 10ஆம் தலைமுறைகளுக்கு வந்த இவங்க மேலே சுமத்தப்பட்ட சாபங்கள் எல்லாம் முறிக்கப்படுவதாக என்று இயேசுவின் நாமத்தினால் அதை கர்ஸை பிரேக் பண்ணதுக்கப்புறம் அன்னைக்கு நைட்டு தான் அன்னைக்கு நைட் அவங்க பல் கடிக்காமல் நல்ல நிம்மதியாக தூங்கினாங்க. நெக்ஸ்ட் டே ஷி கேவ் த டெஸ்டிமனி. நான் சொல்கிற புரியுதா உங்களுக்கு? ஸோ தேவன் அவர் விடுதலை ஆக்குகிற தேவன். அப்போ அவருடைய சமூகத்தில் நம்ம வருகிற பொழுது நித்திய பேரின்பத்தோடு, நித்திய சந்தோஷத்தோடு ஆண்டுடைய சமூகத்தில் களி கூர்ந்து தேவ சமூகத்தை பாடி பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துகிற பொழுது கர்த்தர் அந்த விடுதலையை கொடுப்பார். பிரான்ஸ் தேசத்துலேருந்து ஒரு அம்மா, அவங்க பையனுக்கு நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே, அந்த பையனுக்கு பிறந்ததுலேருந்து அவனால் வாய் பேச முடியாது. couldn't able to speak. 4 வயசு பையன், couldn't able to talk. ஆனால் நான் வர்ஷிப் அந்நிய பாஷையில் ஃபஸ்ட்டு ½ an hour ஸ்பீக் இன் டங்ஸ், அந்நிய பாஷையில் ஆண்டவரோடு உறவாடிக்கிட்டு இருக்க, அந்நிய பாஷையில் நான் ஆவியில் நிறைந்து அந்நிய பாஷையில் பாடிக்கிட்டு இருக்கேன். பாடிக்கிட்டு இருக்குமா நான் சொல்கிறேன், யாரெல்லாம் அந்நிய பாஷை அபிஷேகம் பெற்றுக்கொண்டீங்களோ நீங்கள் எல்லாம் அந்நிய பாஷையில் பாடுங்க, கர்த்தரை மகிமைப்படுத்துங்க, பாடுங்க, வர்ஷிப் இன் த டங்ஸ், பாடுங்கன்னு. அப்போ அந்த சகோதரி அவங்க அந்நிய பாஷையில் அவங்க துதிச்சு ஆண்டவரை ஆண்டவரோடு உறவாடிக்கிட்டு இருக்கும்போது சடனாக அந்த அம்மா அந்நிய பாஷையில் பாட ஆரம்பித்தாங்க. she started to sing worship the Lord in the tongues. இந்த அம்மா பாடி அந்நிய பாஷையில் பாடி பாடி கர்த்தருக்குள்ளே களி கூறுகிற பொழுது திடீர்னு பார்த்தான்னா பக்கத்தில் இருக்கிற அந்த 4 வயசு பையன், பிறந்ததுலேருந்து ஒரு வார்த்தை கூட பேசாத பையன், அந்த பையன் பாட ஆரம்பிச்சிட்டான். சொல்ல புரியுதா உங்களுக்கு? அப்போது I'll tell you, when you rejoice in the Lord, when you worship the Lord, கர்த்தரை துதித்து பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தி பாடி நீங்கள் உயர்த்தி பாடுகிற பொழுது உங்கள் குடும்பத்தில் என்னென்னலாம் கட்டப்பட்டு இருக்குதோ, என்னென்னலாம் நீங்கள் இழந்து போனீங்களோ, you will reverse it back. அதை நீங்கள் திருப்பி கொள்வீங்க. ஆமென். தாவீது அங்கே பார்க்குறோம், அவன் ஒரு நல்ல பாடுகிற ஒரு மனுஷனாக இருந்தான். அவனுடைய படையில் பார்த்தீங்கன்னா எப்போவும் ஒரு வர்ஷிப் டீம் எப்போவுமே இருக்கும். நல்ல பாடி கர்த்தரை துதிக்கிற ஒரு யூத கோத்திரம் அவனுக்கு இருக்கும் எப்போவுமே. நீங்கள் பாடி பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தி அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை நீங்கள் காத்துக்கொள்கிற பொழுது நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, துதி நிமித்தமாக என்ன ஆகலாம், சத்துருடைய எல்லைகள் எல்லாம் முறியடிக்கப்படும். துதி நிமித்தமாக எரிகோ கோட்டைகள் மதில்கள் உடைக்கப்படும். எதெல்லாம் நீங்கள் லாஸ்ட், விச் எவர் யூ லாஸ்ட், எதெல்லாம் நீங்கள் இழந்தீங்களோ துதி நிமித்தம் நீங்கள் அதை என்ன பண்ணுவீங்க, திருப்பி கொள்ள முடியும். நம்மளுடைய பிரச்சனை என்ன தெரியுமா, தேவன் செய்த நன்மைகளை நம்ம நினைத்து நம்ம அதிகமாக துதிக்கிறது இல்லை. அதான் பிரச்சனை. ஒரே ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு காண்பித்து கொடுத்து நம்ம முடிக்க போகிறோம். சங்கீதம் 40வது அதிகாரத்தில் 40வது அதிகாரத்தில்
verse 2 and 3 நான் வாசிக்கிறேன். சங்கீதம் 40 2, Psalm chapter 40 verse 2 and 3, 2-3 நான் வாசிக்கிறேன். பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்தும் என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கன்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி. See, that is the salvation. தாவீது சொல்றார், என்னை எப்படி ஆண்டவர் விடுதலை ஆக்கினார் அதை நினைவு கூர்ந்து அவன் சொல்றாப்புல. அடுத்த வசனத்தில் பாருங்க, அவன் தேவன் விடுதலை ஆக்கின அந்த இதை, நமது தேவனை துதிக்கும் புது பாட்டை அவர் என் வாயிலே கொடுத்தார், அநேகர் அதை கண்டு பயந்து கர்த்தரை நம்புவார்கள். ஹல்லேலூயா. This is the soul winning. You got it? தேவன் செய்த கொடுத்த நமக்கு இந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை ஆண்டவர் என்ன படுகுழியிலிருந்து, இந்த மரண படுக்கையிலிருந்து, இந்த காரியத்திலிருந்து என்னை விடுவிச்சு என்னை நித்திய மகிழ்ச்சியினால் சந்தோஷத்தினால் என்னை நிரப்பி வச்சிருக்கிறாரே என்று நீ சொல்லி, நான் சொல்கிறேன் உங்களுக்கு பாட்டே என்ன சொல்கிறது, பாட்டு எழுத உங்களுக்கு வரலன்னா நான் ஒரே ஒரு காரியம் சொல்கிறேன். ஃபாதர் அடிக்கடி சொல்கிற ஒரே காரியம் என்னென்னா, ரீட் த சாம்ஸ், சங்கீதங்களை வாசிங்க. வாசித்து தாவீது என்னென்ன காரியத்தில் இருந்து விடுதலை ஆக்கியிருக்கிறார், கண்டிப்பாக அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு கண்டிப்பாக அதில் நமக்கு இருக்கும். அவர் ஏதோ வேறு கிரகத்திலேருந்து வரல, இஸ் ஆல்சோ எ ஹியூமன். அவர் என்னென்ன மரண பள்ளத்தாக்குகள் போயிருப்போமோ நம்மளும் போயிருப்போம். நம்ம ஒரு மேபி நாட் பி எக்ஸாக்ட், பட் அட்லீஸ்ட் சம்திங் மேக் சிமிலர். ஸோ அந்த தாவீது சங்கீதங்களை நீங்கள் அதை வாசிக்க அந்த வசனத்தை நீங்கள் தியானிக்க, when you meditate all the Psalms chapter, you will see the joy of salvation, how God delivered you from the bondage, how God delivered you from the sinful nature. அதை நீங்கள் வாசிக்க ஒரு வசனத்தை நீங்கள் வாசிக்கிற பொழுது சடனாக ஒரு வேர்டு உங்களை தொடும். தொட்ட உடனே நான் சொல்கிறேன், அந்த வேர்டை எடுத்து நீங்கள் பாட்டுக்கு வரியாக வச்சுருங்க, பாட்டுக்கு ஃபஸ்ட்டு ஹைலைட்டடாக வச்சுருங்க. தென் அதே சங்கீதத்தில் சில வசனங்களை திருப்பி வாசிக்க தியானிக்க மற்ற வசனங்கள் இருக்கும், அதை நீங்கள் சரணமாக வச்சுருங்க. அவ்வளோதான். கர்த்தருடைய சமூகத்தில் நீங்கள் ஜெபிக்க ஆண்டவருடைய பாதத்தில் நீங்கள் காத்திருக்க கர்த்தர் உங்களுக்கு ஒரு டியூனை கொடுத்துருவார். பாட்டு ரெடி. என்ன ஒரு மாதிரி பார்க்காதீங்க, பாட்டு ரெடி. இப்படி நீங்கள் பாடி நீங்கள் பழகணும். ஒருவேளை நீங்கள் வெளியே நீங்கள் சொல்கிறதுக்கு கூச்சமாக இருந்தாலும் பிரச்சனையே கிடையாது. நீங்கள் உண்டு, கர்த்தர் உண்டு. கர்த்தரோடு பாடி மகிழுங்க. ஆமென். மோகன் சிலாசரஸ் அவர் அடிக்கடி சொல்லுவார், என் தொண்டைக்கு பாட்டுக்கு சம்மந்தமே கிடையாது அப்படிம்பார். மோகன் சிலாசர் என்ன சொல்லுவார், என் தொண்டைக்கும் பாட்டுக்கும் நான் பப்ளிக்கில் என்னால் என் தொண்டைய குரல் அப்படி இருக்குது, அதனால் என்னால் பாட எனக்கு முடியாது. ஆனால் தேவ சமூகத்தில் போய் நான் தனியாக போய் உட்கார்ந்தேன்னா நல்லா கத்தி பாடி கத்தரை கை தட்டி கத்தரை மகிமைப்படுத்தி ஃபாதர் பாட்டை எடுத்து நல்லா சத்தமாக பாடி என்ஜாய் பண்ணுவேன் அவருடைய சமூகத்தில். மனுஷன் வேறு மாதிரி பார்ப்பான், ஆனால் கத்தர் அவர் என்ன பண்ணுவார், உன் குரலே குரங்கு குரல் மாதிரி இருந்தாலும் அவர் சொல்லுவார், ஐ லவ் இட், பாடு மகளே, பாடு மகனே. He rejoice in your song. Amen. Hallelujah. கர்த்தர் நல்லவர். ஆமென். அப்படி நாங்கள் எழுந்திருப்போம். ஒரு பாயிண்ட் தான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கிறேன். தேவ சமூகத்தில் சந்தோஷமாய் தேவன் கொடுத்த உங்கள் ரட்சிப்பின் சந்தோஷத்தை காத்துக்கொள்ளுங்க. ஆமென். தேங்க்யூ ஜீசஸ். Hallelujah. Rakadala bo shanta rakadara. Diaraba shanta rabaude ribi kanta ribela kadadagara. Ribi kadada bo shanta rakadala kadadagara. ஒரு பாடலை பாடுகிற பொழுது கர்த்தருடைய நாமத்துக்கு என்று நாங்கள் காணிக்கைகளை எடுப்போம். தேங்க்யூ ஜீசஸ். நம்மேசு நல்லவர், ஒரு போது கைவிடா, ஒரு நாளு விலகிடா. நம்மேசு நல்லவர், ஒரு போது கைவிடா, ஒரு நாளு விலகிடா. ஒன்று
ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். அதிசயமானவர் ஆறுதல் தருகிறார், அதிசயமானவர் ஆறுதல் தருகிறார். சர்வ வல்லவர், சர்வ வல்லவர் சமாதானம் தருகிறார், நமக்கு சமாதானம் தருகிறார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். எதிர்காலம் நமக்குண்டே, எதற்கும் பயமில்லை. எதிர்காலம் நமக்குண்டே, எதற்கும் பயமில்லை. அதிகாரம் கையிலே, அதிகாரம் கையிலே, ஆளுவோம் தேசத்தை, நாம் ஆளுவோம் தேசத்தை. ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒரு கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். தகப்பனே, உம்மை சோதரிக்கிறப்பா. இந்த நாளிலும் கர்த்தர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த உடைய ஜீவனுள்ள உடைய வார்த்தைகளுக்காக உமக்கு சோத்திரம். தாவீது ஆண்டவரே தன்னுடைய மக்களோடு இணைந்து சரீரத்தில் பலன் இல்லாமல் போக மட்டும் கண்ணீரை சிந்தினானப்பா. ஆண்டவரே, அந்த கண்ணீரை எல்லாவற்றையும் ஆண்டவரே அப்பா வீணாய் சிந்தினான். ஆனால் உம்முடைய சமூகத்தில் வந்து அப்பா நாங்கள் செலவிடுகிற ஒவ்வொரு நேரமும் எவ்வளோ ஒரு மகிமையான ஒரு காரியம். உம்மை நோக்கி தாவீது அதற்கு பிறகு வந்து உம்மை நோக்கி உம்மிடத்தில் ஆண்டவரே அப்பா விண்ணப்பித்த பொழுது, இந்த தண்டை நான் பிடிப்பேனா மாட்டேனா என்று சொன்ன பொழுது பதில் கொடுத்தீர். நீர் பதில் கொடுத்தீர். உம்முடைய சமூகத்திலே நாங்கள் காத்திருப்பது மிகப்பெரிய ஆண்டவரை சந்தோஷம், நித்திய பேரின்பத்தையும் பரிபூரண ஆனந்தத்தை நீர் வைத்திருக்கிறீர் அப்பா. அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தினால் தேவன் எங்களுக்கு கொடுக்கிற ஆண்டவரை சந்தோஷம், தேவன் எங்களுக்கு கொடுக்கிற அந்த சமாதானத்தை உம்முடைய சமூகத்தில் தான் நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். உம்முடைய சமூகத்தில் காத்திருக்கக்கூடிய அந்த கிருபைகளை எங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த நாளிலே அப்பா, இந்த வருஷத்திலே அதிகமாய் நீர் கூட்டி கொடுக்கும்படி நாங்கள் கேட்கிறோம். உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய சமூகத்தில் செலவிடுகிற ஒவ்வொரு வினாடியும் ஒரு நாளும் விரயமாய் போவதில்லை அப்பா. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் தங்கள் சிறகுகளை அடித்து கொண்டு எழும்புவார்கள் என்று வேதம் சொல்லுகிறபடி அவர்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் இந்த நாளிலும் எங்களுக்கு உம்முடைய சமூகத்தின் மூலமாக நாங்கள் பெற்றுக்கொள்கிற ஆசீர்வாதத்தை ஒரு பகுதி எங்களுக்கு கற்றுக் கொடுத்த அந்த கிருபைக்காய் சோத்திரம். வருகிற நாட்களிலே எங்கள் மீதியான காரியங்களை தியானிக்க பரிசுத்த ஆவியானவர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் தகப்பன் பிள்ளைகளுக்கு போதிக்கிறது போல கர்த்தர் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிற அந்த நல்ல கிருபைக்காய் சோத்திரம் அப்பா. இந்த பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டு இருப்பார்கள். அவருடைய எல்லைகள் சமாதானம் பெரிதாக இருக்கும் என்று சொல்லியிருக்கிறபடி பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாக இருக்க கர்த்தர் அனுக்கிரகம் செய்கிறதற்காய் சோத்திரம். காணிக்க தசமபாகம் போட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் பேர் பேராய் ஆசீர்வதிங்க. எல்லா குறைவுகளும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக நிறைவாகிறதற்காக உமக்கு சோத்திரம். ஆண்டவரே, யூடியூப்பில் பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளுக்காய் சோத்திரம். உம்முடைய சமூகத்திலே காத்திருக்கிற பொழுது தேவன் எங்களுக்கு வைத்திருக்கிற
அந்த பொக்கிஷங்களை, அந்த ஆசீர்வாதங்களை சுதந்தரித்து கொள்ள கர்த்தர் நீர் அனுக்கிரகம் செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம் அப்பா. ஒவ்வொருவரையும் கர்த்தர் பேர் பேராய் நீங்கள் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, ஜோஷுவாக்காய் நன்றி செலுத்துகிறேன். உடைய சமூகத்தில் ஓடி வந்து இந்த நாட்களிலும் ஆண்டவரை உம்மை ஆராதிக்க கர்த்தர் நீர் உதவி செய்த தயவுக்காய் ஸ்தோத்திரம். உடைய மகனை ஆசீர்வதிங்கப்பா. தகப்பனே, அவனுடைய எதிர்காலங்கள் எல்லாவற்றையும் உடைய கரத்தில் நான் ஒப்பு கொடுக்கிறேன். உமக்கு ஒருவன் ஊழியம் செய்தால் பிதாவானவர் அவனை கனப்படுத்துவார் என்று சொன்னது பிரகாரம் இந்த இடத்துல மாத்திரமல்ல, இன்னும் அநேக தேசங்களுக்கு கடந்து சென்று உம்முடைய ஊழியத்தை நிறைவேற்ற வழி வாசல்கள் திறக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். கர்த்தருக்காய் எழும்பி ஆண்டவரை வல்லமையாக எடுத்து பயன்படுத்துங்கப்பா. நீங்கள் அப்படி செய்கிற கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். வர முடியாமல் இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அவர்களையும் கர்த்தர் இந்த புது வருடத்தில், இந்த முதலாவது இந்த ஞாயிற்றுக்கிழமையில் கர்த்தர் நீங்கள் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்கப்பா. உடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா துதிகன மகிமை உமக்கே செலுத்தி இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். ஆமேன். எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோதரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, கர்த்தர் செய்த சகல உபகாரத்தையும் ஒருபோதும் மறவாதே. ஆமேன். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம் நம் அனைவரோடும் உலகத்தில் இருக்கிற சகல பரிசுத்தவான்களோடும் அவருடைய வருகை மாத்திரம் கூட இருந்து வழி நடத்துவதாக. ஆமேன். ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமேன்.